பேசு தமிழா பேசு, பேசு தமிழா. பாரிலே மூத்த மொழி இது, பாரதி போற்று மொழி இது. வையகம் ஆண்ட தமிழினம் தாயென போற்று மொழி இது. கல் தோன்றி மண் தோன்றிடும் முன்னமே வையம் தன்னில் தோன்றி வாழும் அன்னை தமிழில் பேசவாவா. பேசும் பேச்சில் வீரத்தோடு கருத்தும் கூடினார். பேச்சிலே மாணவர் திறம் காட்டிடும் அனைத்துலக தளம். பேசு தமிழா பேசு, பேசு தமிழா பேசு. சிங்கார சென்னையில் முதல் முறையாக நடக்கும் அனைத்துலக பேசு தமிழா பேசு போட்டியின் மாபெரும் இறுதிச் சுற்றில் புது சரித்திரம் படைத்திட இதோ நால்வர். வயிற்று பசியையும் மறந்து தமிழ் மீதான பசியை போக்கிட பார்வையாளர்கள் அரங்கம் நிறைந்திருக்க முக்கிய பிரமுகர்களின் வருகையோடு தொடங்கியது அனைத்துலக பேசு தமிழா பேசு மாபெரும் இறுதிச் சுற்று. எம்மொழி தமிழ்மொழி எவர் கொண்டு இதுபோல் தாய்மொழி. கற்காலத்திலும் பேசப்பட்ட நம் கற்கண்டு தமிழ் இதோ கணினி யுகத்திலும் காவியமாய் தொடர்கிறது. காலங்கள் கடந்து நூற்றாண்டுகள் பல கடந்து நாளைய நம் தலைமுறைகளும் பேசும் நம் இன்பத் தமிழ் தரணியாள மீண்டும் அரங்கேறியது இன்று அனைத்துலக பேசு தமிழா பேசு என்று. வணக்கம். ஆஸ்ட்ரோ வானவில் வணக்கம் மலேசியா இணைந்து எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக ஆதரவில் படைக்கும் அனைத்துலக பேசு தமிழா பேசு கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பேச்சு போட்டி 2016. வாய்மைக்கும் தூய்மைக்கும் வல்லமை தரும் நேர்மைக்கும் ஆய்ந்துணர்ந்து அறிவுரைக்கும் கூர்மைக்கும் தாய்மை சிறப்போடு தவறை சுட்டும் சீர்மைக்கும் எங்கள் நடுநிலை நடுவர்களின் சான்றாண்மை தீர்ப்புக்கும் முடித்தலையும் அடிப்பணியும் என்ன கூறி இதோ பெருமையுடன் அறிமுகம் செய்கின்றோம் எங்கள் நடுவர் குழுவினரை. அந்த வகையில் முதலாவதாக பேராசிரியர் முனைவர் விஜயலட்சுமி ராமசாமி, முனைவர் ஹரிகிருஷ்ணன் கந்தன், முனைவர் முத்துமாணிக்கம். இந்த 3 நடுவர்களையும் வழிநடத்திய நமது சிறப்பு நடுவர் முனைவர் அர்த்தநாரீஸ்வரர். சென்னையின் வரலாற்று சிறப்புமிக்க மாநில கல்லூரியில் பணிபுரிந்த தமிழ்துறை பேராசிரியர் இவர். ஐயா, உங்களுக்கு என்னுடைய ஒரு சிறு கேள்வி இருக்கின்றது. எத்தனையோ போட்டிகளுக்கு நடுவராக நீங்கள் சென்றிருப்பீர்கள். அந்த மேடைகளுக்கும் இங்கு நீங்கள் காண்கின்ற இந்த அனைத்துலக பேசு தமிழா பேசு மேடைக்கும் தாங்கள் காணும் வேறுபாடு என்ன? நான் பல்வேறு கல்லூரிகளிலும் பல்கலைக்கழக நிலையிலும் நடைபெறும் போட்டிகளுக்கெல்லாம் நடுவராக இருந்திருக்கிறேன். கம்பன் கழகத்தின் போட்டிகளுக்கு 35 ஆண்டுகளுக்கு மேலாக நடுவராக பணியாற்றியிருக்கிறேன். இங்கு தமிழக மாணவர்களை மட்டும் பார்த்து கொண்டிருந்த எனக்கு 5 நாடுகளிலிருந்து வந்திருந்த ஆய்வாளர்களையும் பேராசிரியர் பெருமக்களையும் இந்த பேச்சு போட்டியில் கலந்து கொள்ள வந்திருந்த மாணவர்களையும் சந்திக்கும் பொழுது நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழை உலகமெல்லாம் பரப்ப வேண்டும் என்று பாரதி கண்ட கனவை இந்த மாணவ செல்வங்கள் ஒவ்வொரு நாட்டிலும் பரப்பிக்கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மியான்மரிலிருந்து 3 மாணவர்கள் வந்து பேசினார்கள். அவர்களுடைய அந்த மழலை தமிழை கேட்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அந்த அளவில் அவர்கள் தமிழே இல்லாத பள்ளிகளே இல்லாத ஒரு நாட்டிலிருந்து வந்து அவர்களாக முனைந்து அந்த தமிழை பேசினார்கள். இது எங்களுக்கெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சியை தந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த எங்களுக்கெல்லாம் வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் வழிகாட்டியாக இருந்த NC ராசாமணி ஐயா அவர்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றற்ற மகிழ்ச்சியை தருகின்றதம்மா இந்த நிகழ்ச்சி. நன்றி ஐயா. இவர்கள்தான் இன்றைய போட்டியில் போட்டியாளர்களின் படைப்பினை மதிப்பிட்டு வெற்றியாளரை அடையாளம் காண வந்திருக்கும் நடுவர் குழுவினர். அடுத்ததாக
நடந்து முடிந்த சுற்று 1 மற்றும் சுற்று 2இல் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு நம் நடுவர்கள் தேர்ந்தெடுத்த மாபெரும் இறுதிச் சுற்றின் போட்டியாளர்கள் யார் என பார்க்கலாமா? அந்த வகையில் முதலாவதாக மலேசியாவைச் சேர்ந்த கலைச்செல்வி ரத்னம், தொடர்ந்து இந்தியாவைச் சேர்ந்த சரவணன் கோபால், அடுத்ததாக ஸ்ரீலங்காவைச் சேர்ந்த சுதாகரன் பாலன், இறுதியாக மலேசியாவைச் சேர்ந்த சிவராஜ் லிங்கராஜ். ஆக இவர்கள்தான் இறுதிச் சுற்றில் களம் இறங்கவிருக்கின்ற அந்த முத்தான 4 பேச்சாளர்கள். இப்பொழுது இந்த 3ஆம் சுற்றின் தலைப்பு என்னவென்பதை பார்ப்போம். எதிர்காலத்தில் தமிழனை உலகளவில் முன்னிலைப்படுத்த நாம் ஆதிக்கம் செலுத்த வேண்டிய துறை எது? இதுதான் இறுதிச் சுற்றுக்கான தலைப்பு. இதில் ஒரு மனிதனின் அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்வது விவசாயம். அதுவே நாம் ஆதிக்கம் செலுத்த வேண்டிய துறை என விவாதிக்க உள்ளார் கலைச்செல்வி ரத்னம். அடுத்ததாக விளையாட்டுதான் சிறந்தது, அதுவே நாம் ஆதிக்கம் செலுத்த வேண்டிய துறை என வாதிட வந்திருக்கின்றார் சரவணன் கோபால். அனைவரும் விரும்புவது தகவல் தொழில்நுட்பம், அதுவே நம்மை முன்னிலைப்படுத்தும். ஆக தகவல் தொழில்நுட்பம்தான் நாம் ஆதிக்கம் செலுத்த வேண்டிய துறை என விவாதிக்க உள்ளார் சுதாகரன் பாலன். இறுதியாக அனைத்தையும் வெல்லக்கூடிய வல்லமை சினிமாவுக்கு உண்டு. சினிமாதான் தமிழர்களை உலகளவில் முன்னிலைப்படுத்த நாம் ஆதிக்கம் செலுத்த வேண்டிய துறை என வாதிக்க வந்திருக்கின்றார் மலேசியாவைச் சேர்ந்த சிவராஜ் லிங்கராஜ். தொடர்ந்து இந்த இறுதிச் சுற்றுக்கான விதிமுறைகள் என்னவென்று பார்ப்போம். நால்வர் பங்கு கொள்ளும் விவாத களமாக அமைய உள்ள இந்த இறுதிச் சுற்றானது மொத்தம் 5 பிரிவுகளை உள்ளடக்கியுள்ளது. முதல் பிரிவு, ஒவ்வொரு போட்டியாளரும் தங்களுக்கு வழங்கப்பட்ட தலைப்பில் 3 நிமிடங்கள் தங்களின் கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். 2ஆம் பிரிவில் ஒவ்வொருவரும் தனது எதிர்த்தரப்பினர் கூறும் கருத்தினை முதல் முறை மறுத்து பேச வேண்டும். 3ஆம் பிரிவில் எதிர்த்தரப்பினரின் கருத்தினை 2ஆம் முறையாக மறுத்து பேச வாய்ப்பு வழங்கப்படும். 4ஆம் பிரிவில் போட்டியாளர்கள் எதிர்த்தரப்பினரிடம் வாத தலைப்பு குறித்து ஒரு கேள்வி கேட்க வேண்டும். இறுதியாக நடுவர் கேள்வி அங்கம். தலைப்பு சம்பந்தமாக நமது சிறப்பு நடுவர் உங்களுக்கு முன்வைக்கின்ற கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும். ஆக இவைதான் போட்டிக்கான விதிமுறைகள். எதிர்காலத்தில் தமிழனை உலகளவில் முன்னிலைப்படுத்த நாம் ஆதிக்கம் செலுத்த வேண்டிய துறை இது. விவசாயம்தான் நாம் ஆதிக்கம் செலுத்த வேண்டிய துறை என விவாதிக்க வருகிறார் கலைச்செல்வி ரத்னம். இன்று உலக அளவில் தமிழனை முன்னிலைப்படுத்த நாம் ஆதிக்கம் செலுத்த வேண்டிய துறை விவசாயம். காரணம், விவசாயத்திற்கு விழா எடுத்த ஒரே இனம் இந்த உலகத்தில் நம் இனம். அதற்கு அடையாளம் பொங்கல். வேறு எந்த இனம் விவசாயத்திற்காக விழா எடுத்திருக்கின்றது? இல்லை. ஆனால் இன்று நாம் அதை மறந்து கொண்டு வருகின்றோம். சற்று முன்பு மதிய உணவு கொடுத்தார்கள், உண்ட பின் அது வயிற்றுக்கு பாரம். ஆனால் அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிறது பல வியாபாரம். இன்று காய்கறிகளின் வியாபாரம் உலக அளவில் வெங்காய விலை ஏறிக்கொண்டு போகையில் இந்த விவசாயத்தின் தன்மையும் அதன் தரமும் அதன் முக்கியத்துவமும் ஏறிக்கொண்டே செல்கின்றது. அதில் நாம் கால் பதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உலக அளவில் நாம் ஆதிக்கம் செலுத்த முடியும். விவசாயத்தை வெறும் சேற்றில் நாம் கால் பதித்து செய்யும் உழவாக பார்க்காமல் சற்று விசாலமான பார்வையாக வியாபாரமாக பார்க்கலாம். கால்நடைகள் வளர்ப்பதும் கழனியில் வேலை செய்வதும் அனைத்துமே இந்த விவசாயத்தின் அடிப்படையில் இருக்கும். வயிற்று பசி உள்ளவரை உணவு என்பதை மக்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள். ஆக உணவு, உடை, இந்த 2 அடிப்படையும் சார்ந்து நிற்பது விவசாயம். ஆக இந்த விவசாய துறையில் நாம் இந்த தமிழர்கள் முன்னிலையில் இருந்தால்தான் எதிர்காலத்தில் நாம் ஆதிக்கம் செலுத்த முடியும். சரி, இதே சற்று காலத்தை பின்னோக்கி பார்க்கையில் மூவேந்தர்கள் ஆட்சி செய்த நாடுகள் அனைத்துமே விவசாயத்தில் கொடிகட்டி வாழ்ந்த நாடுகள். அந்த விவசாய நிலங்களை ஆட்சி செய்து வாழ்ந்ததால் தான் நாம் மூவேந்தர்களை பற்றி இன்று வரை பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்று
முச்சந்தி வேந்தர்களாக இருக்கிறோம். வேப்பிலையையும் மஞ்சளையும் வெள்ளைக்காரனுக்கு விற்றுவிட்டு வாய்நாற்றத்தை போக்க பயன்படுத்துகிறோம் நீம் பர்பஸை. என்ன கொடுமை இது! சோற்றுக்கற்றாழையை மறந்தோம், எல்லோவேரா கிரீமை தேடுகிறோம். சேற்றில் கால் வைப்பது நம்முடைய மாசு படிந்து விடுமே என்ற எண்ணத்தில் ரோட்டில் கால் வைத்தோம். அந்த இன்று செருப்பில்லாமல் தவிக்கின்றோம். ஆக விவசாயத்தை மறந்து விட்டதால் தான் இன்று தமிழனால் எந்த இடத்திலும் உலக அளவில் ஆதிக்கம் செலுத்த முடியவில்லை. வீட்டில் தயிர் சாப்பிட்டால் சளி பிடிக்கும், அதே வெள்ளக்காரன் யோகட்டாக விட்டால் சாப்பிட்டால் உடல் இழைக்குமா? என்னையா உங்கள் தத்துவம்? சிறுபான் ஆற்றுப்படையில் அன்றே சொல்லிவிட்டார்கள். அந்த ஆயர்குல பெண் அழகாக அந்த கவிஞர் பாடியிருப்பார். அந்த புலவர் அவள் சென்று அந்த பாலை தயிராக்கி, தயிரை வெண்ணெயாக்கி, வெண்ணெயை நெய்யாக்கி விற்பனை செய்து குடும்ப வருமானத்தை பெருக்குகின்றாள், வறுமையை போக்குகின்றாள். விவசாயத்தில் வியாபார உத்தி உள்ளது. அதில் நீ சிறந்து செயல்பட்டால் உன் வாழ்க்கையை உயர்த்தி கொண்டு உலகளவில் நிமிர்ந்து நிற்கலாம். அதை நாம் மறந்துவிட்டோம். இன்று பின்னால் யார் பின்னோ ஓடுகின்றோம். இதைத்தான் வள்ளுவன் அழகாக சொன்னான். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். ஆக இந்த உழவு தொழில், இந்த விவசாயம் என்பது நாளை உலகளவில் தமிழர்களை முன்னிலைப்படுத்த நாம் ஆதிக்கம் செலுத்த வேண்டிய இந்த துறை விவசாயத்துறை. அதற்கு மிகச்சிறந்த காட்டு 4-5 தலைமுறைக்கு முன்பு இந்த நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து சென்ற ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்த நான் இன்று அந்த காடு வெட்டு நாடு கொன்ற அந்த நாட்டை முன்னேற்றிவிட்டு அதே விவசாயத்துறைக்காக வேறு இருக்கும் இடத்தில் விழுதாக வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். எனவே வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கருத்துக்களை முன்வைத்த கலைச்செல்விக்கு நன்றி. தொடர்ந்து விளையாட்டுத்துறையே சிறந்தது, அதுவே நாம் ஆதிக்கம் செலுத்த வேண்டிய துறை என விவாதிக்க வருகிறார் சரவணன் கோபால். அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற என்று மனோன்மணியம் சுந்தரனார் சொன்ன வார்த்தைகளுக்கு வாழ்வு கொடுக்கும்படி அனைத்துலக பேசு தமிழா பேசு நடத்தி கொண்டிருக்கும் இந்த அவைக்கும் அந்த திரைக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று சொன்ன பாரதியின் பாடலை தொட்டு வணங்குவதுதான் இந்த தலைப்பிற்கான ஏற்ற முறையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எதிர்காலத்தில் தமிழனை உலகளவிலே முன்னிலைப்படுத்த நாம் ஆதிக்கம் செலுத்த வேண்டிய துறை எது என்பதுதான் கேள்வி. ஆதிக்கம் செலுத்திவிட்டது என்பது அல்ல கேள்வி. இந்த கேள்வியை நாம் சரியாக அணுகினால் அதற்கான விடையை நாம் புரிந்து கொள்ளலாம். உலக அளவிலே அத்தனை நாடுகளின் பார்வையையும் ஒரு தமிழனின் மேலே கொண்டு வர வேண்டும் என்று கேட்கிறார்கள். விவசாயம் என்று பார்த்தால் அது ஒரு தமிழனின் பார்ப்பட்டதல்ல, அது ஒரு தமிழகம் பார்ப்பட்டதல்ல. அது ஏற்றுமதி செய்யப்பட்ட பிறகு அது இந்திய பண்டமாக மட்டும் தான் பார்க்கப்படுமே தவிர அது முருகேசன் நட்ட கழனிலே விளைந்த பயிர் என்று எந்த ஒரு நாட்டிலும் சொல்லப்போவது கிடையாது. சரி, தகவல் தொழில்நுட்பம் என்று பார்த்தால் அதுவும் ஒரு விதத்திலே ஒரு தொழில்துறை தான். அதிலே முன்னோங்கி தமிழர்கள் இருந்தால் உலக அளவிலே இந்திய தகவல் தொழில்நுட்பம் சிறந்திருக்கிறது என்று தான் சொல்லுவார்கள். சினிமா என்றால் சொல்லவே தேவையில்லை. அது நாட்டை கடந்து விட்டாலே தமிழ் என்கின்ற மொழியை கடந்துதான் சினிமா நாட்டை கடந்து செல்லும். அதை விட்டு விடுங்கள். ஆனால் விளையாட்டு என்று ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒலிம்பிக் என்று ஒன்று வருகிற பொழுது 200 நாடுகளும் ஒன்றாக குவிந்து ஏராளமான விளையாட்டு வீரர்களை குவிக்கிறார்களே எதற்காக? ஒருவன் தங்கப்பதக்கம் வென்றால் கூட இந்த உலகமே அவன் பெயரை மட்டும் சொல்லாது, அவனுடைய இனத்தையும் சொல்லும் என்பதற்காகத்தான் அவர்களை ஒலிம்பிக்கிலே கொண்டு வந்து சேர்க்க நாடுகள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறது. என்றால் விளையாட்டை விட எது சிறந்ததாக இருக்க முடியும்? அதற்கு உதாரணங்கள் இருக்கிறது. இன்றைக்கு உலக அளவிலே பளு தூக்குவதில்லை சிறந்தது யார் என்று கேட்டால் இன்றைக்கும் சொல்லுவார்கள் கண்ணன் மல்லேஸ்வரி என்கின்ற தமிழச்சியினுடைய பெயரை. தடகளத்திலே உலக அளவிலே யார் சிறந்தவர்கள் என்று கேட்டால் இன்றைக்கும் சொல்லுவார்கள் PT உஷா என்கின்ற தமிழச்சியினுடைய பெயரை. சதுரங்கம் என்கின்ற போட்டியிலே உலகளவிலே மிகப்பெரிய வீரன் யார் என்று கேட்டால் இன்றளவும் சொல்வார்கள் ஆனந்தன் என்கின்ற தமிழனினுடைய பெயரை. நீச்சல் என்கின்ற பொழுது யார் உலகளவிலே சிறந்தவர்கள் என்று கேட்டால் உலக நாடுகள் எல்லாம் ஒருமித்த குரலில் சொல்லும் குற்றாலீஸ்வரன், ஆனந்தன் என்கின்ற தமிழர்களினுடைய பெயர்களை. இத்தனை எடுத்துக்காட்டுகளை சொல்லிவிட்ட பிறகும் மற்றவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நான் கேட்கிறேன், உலக அளவிலே எல்லாருடைய பார்வையையும் ஒரே இடத்தில் குவிக்க முடியும் என்றால் அது விவசாயம், சினிமா, தகவல் தொழில்நுட்பம், விளையாட்டு, இதில் எதில் முடியும் என்று நீங்களே முடிவு செய்யுங்கள். 1 கோடி இல்லை 100 கோடி மக்களும் கண்ணிமைக்காமல் பார்க்கிற ஒன்று இருக்கிறது என்றால் அது கிரிக்கெட் விளையாட்டு மட்டும்தான்.
ஐயோ என்று ஒரே குரல் உலகம் முழுதும் ஒலிக்கிறது என்றாலும், அடடா சிக்ஸர் என்று எல்லோரும் கத்தி கூப்பாடுகிற குரல் என்றாலும், அது உலக அளவிலே கிரிக்கெட் என்கின்ற விளையாட்டை பார்க்கிற பொழுது மட்டும்தான் நம்மால் பார்க்க முடியும். அதோடு அல்லாமல் இன்னொரு விஷயமும் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். உலக அரங்கத்திலே தமிழன் விளையாட்டிலே முன்னிலைப்படுத்துவது என்பது ஒரு புறம், அதை தாண்டி உலக அரங்கிலே தமிழன் தன் விளையாட்டை முன்னிலைப்படுத்துவது என்பது இரண்டாவது விதம். சின்ன வயதிலிருந்தே குழந்தைகளின் விளையாட்டில் கூட மனனத்தையும் கணிதத்தையும் சொல்லிக் கொடுத்த விளையாட்டு தமிழர்களின் விளையாட்டு. திருமணம் செய்து கொள்வதற்கு கூட கல்லை தூக்குதல், ஏறு தழுவுதல் என்று வீர விளையாட்டுகளை விளையாடி வேடிக்கை பார்த்த இனம் தமிழனின் இனம். இன்றைக்கு கபடி என்கின்ற விளையாட்டு உலக அரங்கிலே நிற்கிறது என்றால், கபடியா இது எந்த இனத்தின் விளையாட்டு என்றால் பின்னே தமிழன் என்கின்ற இனம் தெரியும் என்றால், உலக அளவிலே தமிழனை முன்னிலைப்படுத்துவதற்கு விளையாட்டுத் துறைதான் சரியான கச்சிதமான துறையாக இருக்க முடியும் என்பதுதான் என்னுடைய வாதம். நன்றி. கருத்துக்களை முன்வைத்த சரவணனுக்கு நன்றி. தொடர்ந்து நாம் ஆதிக்கம் செலுத்த வேண்டிய துறை தகவல் தொழில்நுட்பமே என வாதிக்கவிருக்கின்றார் சுதாகரன் பாலன். தமிழ் உண்டு, தமிழ் மக்கள் உண்டு, நாளும் தமிழுக்கு செய்வேன் நல்ல தொண்டு. தமிழன்று தோள் தட்டி ஆடு, இன்பத் தமிழ் வெல்க வெல்க என்று தினம் பாட்டு பாடு. மதிப்புமிகு மன்றிற்கு மணமகள் வந்தனங்கள். எதிர்காலத்தில் தமிழனை முன்னிலைப்படுத்த நாம் ஆதிக்கம் செலுத்த வேண்டிய துறை தகவல் தொழில்நுட்பம். மண்ணிலிருந்து விண்ணோக்கி வியத்தகு விண்கலங்களை ஏவி விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கின்ற உலகமையா இந்த உலகம். அப்படிப்பட்ட தகவலும் அப்படிப்பட்ட நுட்பமும் சேர்ந்து இன்றைய உலகை ஆட்டி உலக்கிக் கொண்டிருக்கின்றது. எதிர்காலத்தில் தமிழன் முன்னிலைப்படுத்தப்பட தகவல் தொழில்நுட்பத்தை அவன் கைப்பற்றியே ஆக வேண்டும். கைப்பற்றியும் விட்டார்கள். சான்றுகள் வரலாற்றில் பல. வண்ணாரப்பேட்டையிலிருந்து வாஷிங்டன் வரை தொடர்பு கொள்ள முடியும். 1,36,000 மக்களுடைய தொழில்களை இல்லாமல் என்னால் செய்ய முடியும். இந்த உலகத்தையே எனக்குள் கைக்குள் கொண்டு வர முடியும் என்று சிந்தித்த சிவா ஐயாத்துரை மின்னஞ்சல் மூலம் இந்த உலகத்தை காக்கவில்லையா? இந்த உலகத்திலே தொழில்நுட்பத்தை ஏற்படுத்தவில்லையா? சிந்தித்து பாருங்கள். இன்று நாங்களெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். நாங்களெல்லாம் ஒவ்வொரு கணமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சிறப்பான ஆற்றல்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஏன் இலங்கை நாட்டைச் சேர்ந்த பாலன் சுதாகரன் என்று வருவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பே விண்ணப்பித்து விட்டேன். விவசாயம் மூலமா, விளையாட்டு மூலமா, சினிமா மூலமா, தகவல் தொழில்நுட்பத்தின் மூலம் மட்டும்தான் நண்பர்களே. அப்துல் கலாம் ஷில்லோங் என்ற இடத்திலே உரையாற்றும் போது மயக்கமடைந்து விழுந்து விட்டார். உடனே அவர் விழுந்துவிட்ட மறுகணமே இந்தியா நாடு துடி துடித்தது, வெந்து அழுது நொந்தது. ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு மக்களும் அவருக்காக இறை பிரார்த்தனை செய்தார்கள். ஆக இங்கு உடன் தொழில்நுட்பம் வேலை செய்ததன் விளைவுதான் அவர் அந்த அப்பெரிய மனிதன், அவருக்கு எதுவும் நடந்திடக் கூடாது என்று நாங்கள் இறைவனை வேண்டினோம். இதேவேளை ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்து 20 நாட்களுக்கு பிறகுதான் இறையஞ்சலி செலுத்தினோம். அந்த காலம் இது. இந்த காலம் பாருங்கள். கட்டை வண்டியும் கால்நடையும் என்றிருந்த நாங்கள் இன்று கனதூரம் செல்வதற்குரிய கைங்கரியமான விமானியை கண்டுபிடித்ததன் பிறகுமா தகவல் தொழில்நுட்பத்தை பற்றி சிந்திக்காமல் இருக்கின்றோம்? தமிழர்களின் முது சொத்து தஞ்சை பெருங்கோயில் நிழல் சாயா கோபுரம். உச்சியினுடைய நிழல் நிலத்தில் படுவதில்லை. எப்போதே தமிழன் சிந்தித்து விட்டான். அவனுடைய புத்தி, அவனுடைய அறிவு, அவனுடைய ஞானம் அன்றைய தொழில்நுட்பத்தில் ஆதிக்கம் செலுத்தி விட்டது. ஆக எதிர்காலத்தில் அவன் தன்னை தான் முன்னிலைப்படுத்த அவன் எடுக்க வேண்டிய துறை தகவல் தொழில்நுட்பமாகத்தான் இருக்க வேண்டும். இறுதியாக அணுவை துளைக்கலாம், துளைத்த பின் அதன் வலுவையும் அளக்கலாம். ஐன்ஸ்டீன் வகுத்தான் அதற்கோர் சூத்திரம். கணக்கு பார்க்கவும் காரியம் நடத்தவும் கணனியை தந்தான் சாதனை மேதை சார்ல்ஸ் பாபேஜ். வாருங்கள் எங்களுடைய இனிய நண்பர்களே, இந்த வரிசை உங்களுக்காக காத்திருக்கின்றது என்று கூறி எதிர்காலத்தில் தமிழனை முன்னிலைப்படுத்த ஆதிக்கம் செலுத்த வேண்டிய துறை தகவல் தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பமே என்று அறுதியாக கூறி விடைபெறும் நான் இலங்கையிலிருந்து பாலன் சுதாகரன். நன்றி.
தகவல் தொழில்நுட்பமே நாம் ஆதிக்கம் செலுத்த வேண்டிய துறை என விவாதித்த சுதாகரன் பாலனுக்கு நன்றி. இறுதியாக தமிழனை உலகளவில் முன்னிலைப்படுத்த சினிமாவால் மட்டுமே முடியும் என வாதிட வருகின்றார் சிவராஜ் லிங்கராஜ். முகம் தந்த தாய்க்கும் முகவரி தந்த தமிழுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். ஏவுகணைக்கு நிகரான எதிர்த்தரப்பு வாதினர்களே, உங்களுக்கு ஒன்றை நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். என்னையும் என் தலைப்பையும் விமர்சிப்பதற்கு முன்பதாக எங்கள் நாட்டிலிருந்துதான் பில்லாவும் கபாலியும் தலையும் தலைவரையும் தந்த நாடு எங்கள் நாடு. என்னிடம் பேசுவதற்கு முன் சற்று ஜாக்கிரதையாக பேச வேண்டும். மக்களே, சினிமா என்றால் என்ன? இனிமா கொடுத்து எடுக்கப்பட்ட கழிவுகளை திரையில் ஏற்றுவதுதான் சினிமாவா? அல்ல. ஒரு தமிழனை உலகளவில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்றால் அதனுடைய அடிப்படை அம்சம் என்ன என்று தெரியுமா? அவனுடைய மாண்புகளையும் அவனுடைய வரலாறுகளையும் அவனுடைய விழுமியங்களை நீங்கள் முதலில் ஆவணம் செய்ய வேண்டும். எப்படி ஆவணம் செய்வீர்கள்? விவசாயத்தின் மூலமாகவா? இல்லையே. விளையாட்டின் மூலமாக உலக தரப்புக்கு தமிழனுடைய மாண்பை தமிழனுடைய திறமைகளை ஆவணம் செய்ய போகின்றீர்களா? இல்லையே. தகவல் தொழில்நுட்பம் தமிழர்களிடையே இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் சினிமா என்பது ராஜராஜ சோழனுடைய வரலாறு தொட்டு வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வரலாறை கொண்டு நாளைய உலகத்தினருக்கு நாம் யார் என்று காட்டுகின்றானே, அங்கு நிற்க போகின்றான் வருங்காலத்தில் தமிழனுடைய ஆதிக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக சினிமா என்பது தமிழருடைய மாண்புகளையும் வரலாறுகளையும் ஆவணப்படுத்தி நாளைய உலகில் நம்மை முன்னிலைப்படுத்துவதற்கு தயார் செய்து கொண்டிருப்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது. சினிமா தொடாத ஒரு துறை இருக்கின்றதா சொல்லுங்கள். உங்களுடைய விளையாட்டுகளிலும் உங்களுடைய விவசாயிகளிலும் உட்புசல்களிலும் உள்ள சுரண்டல்களை உலகுக்கு சுட்டிக்காட்டி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது என்னுடைய சினிமா என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே துறை சினிமா தான். எத்தனை முறை உங்களால் உங்களுடைய துறைகளில் விவசாயமாகட்டும், தகவல் தொழில்நுட்பமாகட்டும், ஏன் விளையாட்டாகட்டும், உலகத்தில் மிகப்பெரிய அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு விருது உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது? சினிமாவை தொட்டு தமிழன் வாங்கினானே, ஒன்றல்ல 2 ஆஸ்கார் விருதுகள். அவன் யார்? சினிமாக்காரன் தானே. இன்று இந்த தமிழ் பேச்சினை அனைத்துலக ரீதியாக இந்த அனைத்துலக மேடையிலே நாளைய தமிழனுக்கு முன்னிலைப்படுத்த முன்னின்றது யார்? சினிமாவை சார்ந்த இந்த எஸ்ட்ரோ அலைவரிசை தானே. நாங்கள் யார் என்று தெரியுமா? உங்களை இந்த தகவல் தொழில்நுட்பத்தையும் இந்த விவசாயத்தையும் இந்த விளையாட்டுத்துறையும் தன்னுடைய தோளில் சுமந்து நாளைய சமூகத்திற்கு நாளைய உலகத்திற்கு நாங்கள் யார் என்று நடந்து கொண்டிருக்கின்றோம், பயணித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் தான் நாங்கள் சினிமாக்காரர்கள் என்று நான் சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகின்றனே. உலகளாவிய நிலையில் 10 வேடங்களில் நடித்து பெருமைப்படுத்த நானே கமலஹாசன். உலகத்தினுடைய ஆவணங்களில் தமிழர்கள் தான் சினிமா துறையில் வெற்றி பெற்றவர்கள், அவர்கள் தான் அனைத்து துறையிலும் வல்லவர்கள் என்று காட்டும் திறனை கொண்டது சினிமா. அச்சம் என்பது மடமேடா என்று படத்தை பற்றி பேசினீர்கள். அதனுடைய பாரதிதாசனுடைய பாடல் ஒன்று மிகவும் இசையமைக்கப்பட்ட அழகாக பாடப்பட்டது. ஆதிக்கம் எங்கு நான் பார்த்தேன் தெரியுமா? என் நாட்டு மலாய்க்காரர் ஒருத்தர் அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார். எப்படி போய் சேர்ந்தது? உங்கள் விளையாட்டின் மூலமாக, விவசாயியின் மூலமாக? இல்லை, எங்களுடைய சினிமாவின் மூலமாகத்தான். ஆக சினிமா மிகவும் தமிழனை முன்னிலைப்படுத்துவதற்கு ஒரு முற்போக்காக செயல்படுகின்றது. ஏன் தமிழகம் இன்னும் தன்னுடைய தலைமையை கோடம்பாக்கத்தில் தானே தேடிக்கொண்டிருக்கின்றது. அங்கு இருக்கின்றது ஐயா சினிமா வருங்காலத்துடைய ஆதிக்கத்தை காட்டுவது என்று சொல்லி என் உரைக்கு திரை போடுகிறேன். வணக்கம். சினிமா துறை குறித்து தன் கருத்துக்களை முன்வைத்த சிவராஜுக்கு நன்றி. இறுதி போட்டியின் முதல் பிரிவு முடிந்துவிட்டது. பேசு தமிழா பேசு, பேசு தமிழா பேசு. பேசு தமிழா பேசு, பேசு தமிழா பேசு. தொடர்ந்து கருத்து மறுத்தல் பிரிவு. எதிர் தரப்பினரின் கருத்தை மறுத்து பேச மொத்தம் 2 முறை வாய்ப்புகள் வழங்கப்படும். முதல் முறை போட்டியாளர்கள் ஒருவர் பின் ஒருவராக கருத்து மறுத்தலை புரிந்த பிறகு 2வது கருத்து மறுத்தலை தொடங்க வேண்டும். இப்பொழுது கலைச்செல்வி, நீங்கள் தொடங்கலாம். என் அருகில் இருக்கும் தோழர் அழகாக கூறினார், ஓடி விளையாடு பாப்பா என்று.
அடுக்குமாடி குடியிருப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிலத்தை என் மக்கள் பார்க்கவே இல்லை. நிலம் இருந்தால் தானே ஓடி விளையாட முடியும். இப்படி பேசும் தாங்கள் ஜல்லிக்கட்டில் ஏன் கோட்டை விட்டு விட்டீர்கள்? அது நம்மினத்தின் விளையாட்டு தானே. ஸ்பெயினில் இன்னும் புல் தேமை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. விளையாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த மாடு முட்டாதா? இந்த மாடு மட்டும்தான் முட்டுமா? இது எனது முதல் கருத்து மறுப்பு. சரி, பிறகு தொடர்ந்து என் இரண்டாவது தோழர் மிக அழகாக சொன்னார். ஆனால் ஒன்று, மின்சாரம் இல்லை, தகவல் தொடர்பு துறை இயங்காது, ஊனமாகிவிடும். ஆனால் பஞ்சபூத அண்ட சராசரங்கள் இருக்கும் வரை விவசாயம் நின்று பேசும். சினிமா என்பது வெறும் சாயப்பூச்சி, விவசாயம் அப்படி அல்ல. அனைத்து துறைகளும் சாயம் பூசிக்கொண்டு நெடுஞ்சான் கிடையாக நீண்டு படுத்து கிடந்தாலும் அனைவரையும் தூக்கி நிறுத்துவது இந்த சாயம் பூசாத விவசாயம். அதிலும் இப்பொழுது காய்கறிகளுக்கு சாயம் பூசிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது? விவசாயம் போகிற போக்கை பார்த்தால் சாயம் வெளுத்து விட்டது, நாம் விற்றுவிட்டோம். ஆக இந்த விவசாயம் அனைத்து துறைகளுக்கும் மாணிவேர் விவசாயம், அடிப்படை விவசாயம். அதில் நாம் ஆதிக்கம் செலுத்தினால் மட்டுமே தமிழர்களை உலகளவில் முன்னிலைப்படுத்த முடியும். ஓடி விளையாடு பாப்பா என்று பாரதியார் சொல்லிவிட்டு போய்விட்டார். இப்பொழுது இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? காணி நிலம் வேண்டும் பராசக்தி, அதில் நான் காய்கறிகளை நட்டிட வேண்டும், அந்த காய்கறிகளை விற்றுவிட்டு நான் என் இனத்தை ஏற்றிட வேண்டும் என்பார். குறிப்பிட்ட ஒன்றை சொல்கிறேன். இந்த அவைக்கு அலங்கு சேர்ப்பது மலர் அலங்காரம், செடியிலிருந்து வந்தது. இதுவே இங்கு விளையாட்டு பொருட்களை வைத்து அலங்காரம் செய்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? தகவல் தொழில்நுட்ப பொருட்களை வைத்து அலங்காரம் செய்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அல்லது சினிமா நடிகர்களின் புகைப்படங்களை வைத்து அலங்காரம் செய்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? இயற்கையோடு ஒட்டி வாழும் வாழ்வு நம் வாழ்வு என விவசாயமே தலை சிறந்தது என்று கூறி முதல் சுற்றில் கருத்து மறுத்தலுக்கு விடை கொடுக்கின்றேன். நன்றி. அவைக்கு மீண்டும் என்னுடைய வணக்கங்கள். இந்த தலைப்புகளை வாதம் செய்ய வேண்டும் என்கிற பொழுதே எனக்குள்ளே கூட ஒரு சிறிய வருத்தம் தான் இருக்கிறது. விவசாயத்தை பற்றி சொல்லுகிற பொழுது மேடையிலே பூக்களைத்தான் வைத்திருக்கிறார்கள், ஏன் பந்துகளை வைக்கவில்லை, ஏன் சினிமா என்கிற பொழுது அந்த பொருட்களை வைக்கவில்லை என்றெல்லாம் கேட்கிறார்கள். அடேங்கப்பா, அலங்காரத்திற்கு வைக்கப்பட்ட பூவை இப்படி கேட்டிருப்பார் என்று தெரிந்திருந்தால் அலங்காரம் செய்தவர் இதை வைத்திருக்கவே மாட்டார். நான் கேட்கிறேன், விவசாயம் என்பது தமிழனை உலகளவிலே முன்னிலைப்படுத்தும் என்றால், ஏங்க எப்பொழுது தமிழன் இந்த உலகத்தில் தோன்றினானோ அப்பொழுதே ஏர்பிடித்து விவசாயத்தையும் அவன் உருவாக்கி விட்டான் என்பது நமக்கு தெரியும். இந்த இத்தனை ஆண்டு காலமாக 1947 இருந்து சுதந்திரம் பெற்ற இந்தியா நெல் உற்பத்தியிலே முதலிடத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதுவரைக்குமே முன்னிலை பெறாத தமிழன் இனிமேல் தான் பெறப்போகிறான் என்று நீங்கள் சொல்கிறீர்களா என்பதை என்னுடைய கேள்வியாக வைக்கிறேன். இரண்டாவது, சினிமாவை பற்றி பேசியவர் சொன்னார், இளைஞர்கள் சினிமாவிற்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் தெரியுமா என்று சொன்னார். அவருக்கு ஒன்று புரியவில்லை. ஏற்கனவே இளைஞர்கள் சினிமாவிலே நல்ல ஆதிக்கம் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டிலே பால் வாங்க சொன்னால் கட்டிலின் பின்னே ஒளிந்து கொண்டவன் தன் தலைவனுடைய படம் என்றால் பால் பாக்கெட்டை வாங்கி கொண்டு கட் அவுட்டில் இருந்து விழுந்து மரணமுற்ற செய்தியெல்லாம் தெரிந்தால் உண்மையிலேயே இளைஞன் சினிமாவிலே ஆதிக்கத்தோடு தான் இருக்கிறான். அவர் சொன்னார், பாரதிதாசனுடைய பாடல்களை நான் பார்த்தேன், அடடா சினிமா என்ன செய்கிறது என்று கேட்டார். ஏங்க ஏதோ ஒன்றை எடுத்து காட்டுகிறீர்களே, ஒரு காலத்திலே காலங்களில் அவள் வசந்தம், மாதங்களில் அவள் மார்கழி என்று தமிழை அவ்வளவு அழகாக திரையிலே கொண்டு வந்த அதே திரைதான் இன்றைக்கு மக்காயலா மக்காயலா மாலியாவுமா என்று தமிழ் எழுத்துக்களை கொச்சைப்படுத்தி கொண்டிருப்பது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இவர் தகவல் தொழில்நுட்பத்தை பற்றி சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னார். தகவல் தொழில்நுட்பம் இருக்கிறதே, அது அப்படி இது இப்படி, அதற்கெல்லாம் என்னுடைய மாற்று கருத்து இல்லை. தமிழன் தகவல் தொழில்நுட்பத்திலே ஏதாவது செய்ய முடியுமா, அவன் முன்னிலை பெறுவானா என்பதைத்தான் சொல்ல வேண்டும். அவர் சொன்னார், விளையாட்டு என்ன செய்ய முடியும், தகவல் தொழில்நுட்பம் என்னவெல்லாம் செய்கிறது என்றால் ஒலிம்பிக்கு தேவையில்லை, டெம்பிள் ரன்னரை ஓட வைத்து யார் அதிகம் ஸ்கோர் செய்கிறார்களோ அவர்களுக்கு கோப்பை என்று சொல்லிவிட்டு போயிருக்க வேண்டியது தானே. நிறைவாக ஒன்றுதான், நமக்கு எல்லோரும் விவசாயம் வளர்ந்த பிறகுதான் தெரியும், சினிமா புரிந்த பிறகுதான் தெரியும், தகவல் தொழில்நுட்பம் இன்றைக்கு வரைக்கும் படித்தால் கூட தெரியாது. ஆனால் விளையாட்டு சின்ன வயதில் இருந்து யாருமே கற்றுக் கொடுக்காமல் விருப்பத்தோடு செய்கிற பாடம் என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். வாய்ப்பிற்கு நன்றி. சுதாகரன் பாலன், நீங்கள் உங்கள் கருத்து மறுத்தலை புரியலாம். மீண்டும் அவைக்கு வணக்கம். அழகான தோழியின் அற்புத வார்த்தைகள். நீங்கள் தயிரை பாலாக்கலாம், பாலை தயிராக்கலாம், தயிரை நெய்யாக்கலாம், நெய்யை வெண்ணையாக்கலாம், எதுவானாலும் செய்து கொண்டிருங்கள், அதற்கு நேரமில்லை அம்மா. மலர்களை பார்த்த உங்களுடைய கண்கள் நீங்கள் கதைத்து கொண்டிருக்கின்ற ஒலிவாங்கியை கொஞ்சம் அழகான நோக்கத்தில் நோக்கினால் அழகாக இருக்கிறது.
சினிமா பற்றி சிறப்பான வார்த்தைகள். அஸ்ட்ரோ வானவில்லுக்கும் வணக்கம் மலேசியாவுக்கும் நன்றியாம் சினிமாவூடாக கொண்டு செல்கிறார்களாம். முன்னே பாருங்கள், தொழில்நுட்ப சாதனங்கள் 1, 2, 3, 4 போட்டி போட்டுக்கொண்டு நுட்பத்தை உலகளாவிய ரீதியிலே கொண்டு செல்ல இருக்கிறது. பாருங்கள் எங்கு தகவல் தொழில்நுட்பம் வேலை செய்கின்றது என்று. ஓடி விளையாடுங்கள், கூடி விளையாடுங்கள், ஒன்றுமே நேரம் இல்லையப்பா, செவ்வாய் கிரகத்திலே நீர் இருக்கின்றதா இல்லையா, அதுதான் இப்பொழுது கேள்வி. ஜப்பானிய பல்கலைக்கழக மாணவர்கள் விண்வெளிக்கு சுற்றுலா செல்ல இருக்கின்றார்கள். விளையாட்டுக்கு செல்லவில்லை, விவசாயம் செய்ய செல்லவில்லை, சினிமா பார்க்க செல்லவில்லை, தகவல் தொழில்நுட்பத்தை மிகச் சிறப்பான முறையிலே செல்ல இருக்கின்றார்கள். தோழா, சினிமா ஒரு ஊறுகாய், தொட்டுத்தான் சாப்பிட வேண்டும். ஆனால் நீங்கள் சோறு போன்று சாப்பிடுகிறீர்களே, அதுதான் கவலையாக இருக்கிறது. ஊறுகாயை ஊறுகாய் அளவுக்கு சாப்பிட்டால் போதும், சோறாக்கினால் அளவு மிஞ்சினால் அமுது நஞ்சாகிவிடும். நண்பனே, ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழன் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறான், படைக்கின்றான். ஆனால் ஒரே துறையில் தமிழன் எதிர்காலத்தில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால், தகவல் தொழில்நுட்பத்தை தன் கரமேந்தினாக இருந்தால் நிச்சயம் அவன் அடையாளம் காணப்படுவான். அவனுடைய மரபுரிமைக்கு மாநிலத்தில் நிச்சயம் மங்காத புகழ் கிடைக்கும் என்று அவைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகள். சிவராஜ், இப்பொழுது நீங்கள் உங்கள் கருத்து மறுத்தலை புரியலாம். அமைப்பாளர்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், நல்ல ஒரு மருத்துவரை கொண்டு வந்து இவர்கள் மூவரையும் பரிசோதிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, சினிமா என்பது என்ன தெரியுமா? உங்களை பொறுத்த மட்டில் சொப்பன சுந்தரியை யாரு வைத்திருக்கின்றார் என்று தேடுவது மட்டுமல்ல. முதலில் விவசாயத்தை ஆரம்பிக்கின்றேன். விவசாயம், எங்களுடைய சினிமாவை பற்றி பேசுகின்றீர்களே, உங்களுடைய விவசாயம் உள்ளூரிலே சுரண்டப்படுகின்றது. எங்கள் சினிமாக்காரன் நாவலில் எழுதி வைத்து உலகம் முழுதும் போய் செலுத்தானே, உலகம் 3ஆம் உலகப் போர் என்று. அப்பொழுது உங்களுக்கு சினிமா தேவைப்பட்டது எதற்கு? உங்களுடைய சுரண்டலை உலகத்திற்கு தெரிவிப்பதற்கு. நீங்கள் மஞ்சளையும் வேப்பலையும் மேற்கத்திய நாட்டிற்கு தாரை வார்த்து விட்டோம் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்ற நாங்கள் சினிமா மூலமாக எப்பயோ சொல்லிவிட்டோம். இந்த சமூகம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சினிமா என்பது என்ன தெரியுமா? ஆதி முதல் ஆண்டவன் முதல் அருகம்புல் வரை போய் சேரக்கூடிய ஒரு ஊடகம். அதன் ஊழே நீங்கள் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் யாவும் உலகத்தில் எல்லா தரப்புக்கும் போய் சேரும். நம்மாழ்வாருடைய இயற்கை விவசாய கொள்கைகள் தான் 36வது வயதினிலே என்ற படத்தின் மூலமாக அமல் செய்யப்பட்டது. நம்மாழ்வார் என்றால் யார் என்று பலருக்கு தெரியாத பட்சத்தில் அந்த படத்தின் மூலமாக கொள்கைகள் பரப்பப்பட்டதை இந்த உலகம் ஒருபோதும் மறந்திடாதே. விளையாட்டுத்துறை அன்பரே, 7ஆம் அறிவின் மூலமாக போதி தர்மன் தான் தற்காப்பு கலையை கண்டுபிடித்தார் என்று நாங்கள் சொன்ன பிறகுதான் நீங்கள் மார்தட்டி கொண்டீர்கள். அதற்கு முன் உங்களுக்கு யார் என்று தெரியாதே போதி தர்மன் யார் என்று. தகவல் தொழில்நுட்பம் பேசுகின்றீர்களே, ஜப்பானிய நாட்டில், சீன நாட்டில் ஜேக்கி சேனை சென்னை தமிழில் பேச வைத்ததும் எங்கள் சினிமா தான். ரஜினிகாந்தை சீனாவிலும் ஜப்பானிலும் ரசிக்க வைத்து தமிழனை முன்னிலைப்படுத்தியதும் இந்த சினிமா தான் உலகில் என்று கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். உங்களின் 2வது கருத்து மறுத்தலை தொடங்கலாம். சரி, அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கம். 1, 2, 3ஆகவே வரிசைப்படுத்தி மீண்டும் ஆரம்பிக்கிறேன். சரி, இந்த அருகில் இருக்கும் தோழர் சொன்னார் விளையாட்டை பற்றி. கிரிக்கெட் விளையாடும் பொழுது கண்கள் பரபரப்பாக அதை பார்த்து கொண்டே இருக்கும். இடையில் வாயில் ஏதாவது நொறுக்கு தீனி சென்று கொண்டே இருக்கும். அங்கும் விவசாயம் உங்களுடன் கலந்துதான் இருக்கின்றது. காரணம், கண்கள் விளையாட்டு பசியை நோக்கி கொண்டிருந்தாலும் வயிற்று பசி அங்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆக வாழ்க்கையில் ஒன்றென கலந்துவிட்ட இந்த விவசாயத்தை தனியாக பிரிக்காதீர்கள். மேலும் கிரிக்கெட் என்பது சூதாட்டம் என்று அனைவரும் அறிந்தது. இதில் கிரிக்கெட்டில் சரி, பிரேசிலியன் என்றால் காற்பந்துக்கு மிகவும் பிரபலமானவர்கள், சீனர்கள் என்றால் பூப்பந்துக்கு பிரபலமானவர்கள், தமிழர்கள் அங்கு கொண்டு வந்து உங்களை முன்னிலைப்படுத்துங்கள், நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம். இருக்கும் விவசாயத்துறையை விட்டு இல்லாத ஒன்று. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை இவங்க கதையெல்லாம் விட்டுருவோம். சரி, ஐயாதுரை மின்னஞ்சலை கண்டுபிடித்தது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, மார்க் ஜுக்கர்பெர்க் அனைவருக்கும் தெரியும். நொடிக்கு நொடி மின்னஞ்சலை தேடுகிறீர்களோ இல்லையோ, ஃபேஸ்புக்கை நோண்டிக்கொண்டு தான் அனைவரும் இருக்கின்றோம். ஆக உலக அளவில் தகவல் தொழில்நுட்பத்தில் ஆதிக்கம் செலுத்துவது யார்? அன்று மின்னஞ்சலை கண்டுபிடித்த தமிழரா, அல்லது முகநூலில் இன்று விளையாடு கொண்டிருக்கும் அந்த வெண்ணிற ஆடவரா? ஆக தகவல் தொழில்நுட்பத்திலும் இன்று மேற்கத்தியர்கள் தான் ஆதிக்கம் செலுத்துகின்றார்கள். ஒருவேளை நீங்கள் முயற்சி செய்தால் பார்க்கலாம். பிறகு சினிமா துறை எடுத்துக்கொள்வோம். விருது தருகிறார்களா? விருதை வைத்து என்ன செய்வது? விவசாயமே போய்விட்டது, விருதை வைத்து நாக்கா வலிக்க முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அவர் தவறான ஒரு குற்றம் மிக அழகாக சரி செய்து கூறினார். 3ஆம் உலகப்போர் என்பது
கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய நாவல் இன்னும் திரைப்படமாக வரவில்லை. ஆக திரைப்படமாக வந்தால் நல்லா இருக்கும் என்ற அவர்களுடைய கற்பனைக்கு ஒரு பாராட்டு. ஆக விவசாயம் சரி, சினிமாவும் சரி, தகவல் தொழில்நுட்பமும் சரி, இந்த விளையாட்டுத்துறையும் சரி, தூக்கி பிடித்து ஒரு சிக்கலை காட்டுகின்றது, விவசாயத்தின் சிக்கலை. ஆக விவசாயத்தில் கால் பதியுங்கள், உலக அளவில் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கலாம், ஆதிக்கம் செலுத்தலாம் என்று கூறுகிறேன். எனவே உலகில் தமிழனை முன்னிலைப்படுத்த நாம் ஆதிக்கம் செலுத்த வேண்டிய ஒரே துறை விவசாயத்துறை. நன்றி. அவைக்கு மீண்டும் வணக்கம். உலகமே விறுவிறுப்பாக மட்டைப்பந்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மட்டைப்பந்தை பார்த்து கொண்டிருப்பவரின் நொறுக்கு தீனியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தோழி ஒன்றை சொன்னார்கள். இந்த விளையாட்டு என்பது என்னங்க, சோற்றுக்கே வழி இல்லாத போது விளையாட்டில் கிடைக்கிற விருதிலே என்ன இருக்க போகிறது என்று கேட்டார்கள். அவர்களுக்கு புரிகிற மொழியிலே ஒன்றை சொல்லுகிறேன். விளைநிலத்திலே கிரிக்கெட் விளையாடியது எங்கள் பிழை அல்ல, விளைநிலத்தை விளைநிலங்களாய் மாற்றியது உங்கள் பிழை, அது எங்கள் பிழை அல்ல. எதிர்காலத்திலே தமிழன் முன்னிலைப்படுத்துவது என்கிற பொழுது அந்த எதிர்காலம் என்கின்ற வார்த்தை மிகவும் முக்கியம். விவசாயத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. சொன்னதுதான், விளைநிலங்கள் எல்லாம் விளைநிலங்களாக போய்விட்டது. இரண்டாவது, தகவல் தொழில்நுட்பத்தினுடைய எதிர்காலத்தை நாம் பார்க்க வேண்டும். அதற்கு முன்னாடி அவர் சொன்னார், தோழி அவர்களே உங்கள் முன்னே இருக்கிற இந்த மின்வாங்கியை கொஞ்சம் பாருங்கள் என்று சொன்னார். எனக்கு ஒன்று புரியவில்லை, இந்த மின்வாங்கியை எப்பொழுது தகவல் தொழில்நுட்பத்தில் சேர்த்தார்கள் என்றுதான் எனக்கு தெரியவில்லை. தகவல் தொழில்நுட்பம் என்பது மிக நுட்பமான, மிகவும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வரக்கூடிய துறை என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதனுடைய எதிர்கால பார்வை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். இன்றைக்கு இளைஞர்கள் முகநூலிலும் வாட்ஸ்அப்பிலும் மற்ற பிற செயலிகளிலும் மூழ்கி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு தகவல் தொழில்நுட்பம் தான் காரணம். அது இல்லை என்று இங்கு இருக்கும் இளைஞர்கள் யாரும் சத்தியம் என்று சொல்லுங்கள், சொல்ல முடியாது. அடுத்ததாக சினிமாவை பற்றி அவர் சொன்னார். சினிமா இருக்கிறதே அதுதான் விளையாட்டு என்றார். போதி தர்மன் அவரை போன்ற வரலாறுகளை சினிமா தான் சொன்னது என்றால் எனக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி. போதி தர்மர் சண்டையை சொல்லிக் கொடுத்தார். விளையாட்டாக சண்டை போடலாம், சண்டை விளையாட்டாகுமா என்கின்ற சந்தேகம் எனக்கு வந்துவிட்டது. எதிர்காலத்தில் உலக அளவில் ஒரு தமிழனை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்றால் விவசாயம் என்பது இந்திய நாட்டை கடந்து விட்டால் நெல் மூட்டைகள் எல்லாம் இந்தியத்தின் ஏற்றுமதி பொருள் என்கின்ற ஒரு பெயரை மட்டும்தான் பெறும் என்பதை மறந்து விடாதீர்கள். சினிமா என்பது தமிழகத்தை தாண்டிவிட்டால் இந்திய சினிமா, இந்தியாவை தாண்டிவிட்டால் உலக சினிமா, அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். தகவல் தொழில்நுட்பம் என்பது மொழி என்ன, இனம் என்ன, நாடு என்ன, எவன் என்ன என்பதே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒன்று என்பதை மறந்து விடாதீர்கள். இவர் சொன்னார், இன்றைக்கு சிவா என்கின்ற தமிழன் தானே தகவல் தொழில்நுட்பத்தில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தார் என்று. அவர் ஒருவர்தான். ஆனால் விளையாட்டில் நான் சொன்னதைப் போல எத்தனை தமிழர்களும் தமிழச்சிகளும் நமக்கு புகழ் சேர்த்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே ஒன்றே ஒன்றுதான், விளையாட்டு என்பது வெறும் விளையாட்டு என்று தூக்கி எறிந்திருந்தால் இன்றைக்கு வரைக்கும் எந்த நாடுகளும் கோடி கோடியாய் செலவு செய்து விளையாட்டுத்துறையை வளர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நாடே தங்கப்பதக்கத்திற்காக ஏங்கி துடித்து வீரர்களை உற்சாகப்படுத்தி உத்வேகப்படுத்தி அங்கே ஒலிம்பிக்கிற்கும் வேறு பல விளையாட்டுகளுக்கும் அனுப்பி வைக்கிறது என்றால் இதை கூட விடுங்க, ஒரு மாற்றுத்திறனாளிகள் கூட விளையாட்டிலே தங்கப்பதக்கம் வாங்கி நம் தமிழ்நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்தானே தங்கமாறி, அவன் ஒருவன் போதாதா நமக்காக? மாற்றுத்திறனாளி அவனுடைய மிகப்பெரிய புகழை கூட உலக அளவிலே சொல்ல முடிந்தது என்றால் அதற்கு விளையாட்டு தானே ஒரு சிறந்த வழியாக இருந்தது என்பதால் விளையாட்டு என்பதை ஒரு நல்ல துறையாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலத்திலே நிச்சயமாக தமிழர்களை முன்னிலைப்படுத்த முடியும் என்கின்ற உண்மையை இங்கே நான் பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாற்றுத்திறனாளிக்கும் கால் கொடுத்தது எங்களுடைய தொழில்நுட்பம் தான். விளையாடுவதற்கும் டைமிங் வைத்ததும் எங்களுடைய தொழில்நுட்பம் தான். இதனையும் அவரும் மறந்து விடாதீர்கள். ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன், முள்ளை முள்ளால் மாத்திரம்தான் எடுக்கலாம், முள்ளை முள்ளால் தான் எடுக்கலாம். தற்பொழுது தகவல் தொழில்நுட்ப காலம் அப்பா இது. உலகத்திலே பல்வேறுபட்ட பிரதேசங்களிலும் பல்வேறு நாடுகளிலும் பரந்தும் விரிந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சமுதாயத்தை, தமிழ் மக்களை, தமிழ் இனத்தை ஒன்றிணைக்க வேண்டிய ஒரே ஒரு ஆயுதம் என்றால் அது தகவல் தொழில்நுட்பம் தான். இன்று ஒரு பிள்ளைக்கு இதயமாற்று சத்திர சிகிச்சைக்காக ஒரு ரத்தம் தேவை என்று உடனே வாட்ஸ்அப்பிலோ வைபரிலோ உடனே தகவலை போட்டவுடன் எங்கிருந்த எத்தனை தமிழர்கள் தங்களுடைய இதயம் துடித்து இரத்தம் கொடுக்க முன் வருகிறார்கள். இது உங்களுடைய விளையாட்டால் முடியுமா? இல்லை விவசாயத்தினால் முடியுமா? இல்லை சினிமாவால் தான் முடியுமா? இந்த வினாக்களுக்கெல்லாம் விடைகள் தாமதமாகின்றன. உலகெங்கும் சிதறிக்கொண்டிருக்கின்ற தமிழ் மக்கள் ஒன்றிணைவதற்கு ஆயுதம் தொழில்நுட்பம் என்றேன்.
அதாவது முகப்புத்தகத்தினுடைய பிரதான முகாமையாளர் தமிழனாக இருக்கின்றார். கூகுளினுடைய தலைமை ஆசிரியர் சுந்தர் பிச்சையாக இருக்கின்றார். சிவா ஐயாத்துறை மின்னஞ்சலை கண்டுபிடித்திருக்கின்றார். அப்துல் கலாம் அயர்ந்த போது நாங்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்தோம் என்று அடிக்கடி அதிக வரலாற்று காலகட்டங்களை எடுத்து காட்டியிருக்கின்றேன், வரலாற்று சம்பவங்களை சுட்டியிருக்கின்றேன். ஆக ஒன்று மட்டும் உறுதியாக இறுதியுடன் சொல்லுகின்றேன், கல்லையும் கல்லையும் முரசி தீயை கண்டுபிடித்த காலம் கடந்து போய்விட்டது. நாங்கள் என்று நவீன விஞ்ஞானத்தோடும் நவீன தொழில்நுட்பத்தோடும் நவீன தகவல்களோடும் நவீன உலகோடும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றோம். எங்களை நாங்கள் மாற்றி பார்ப்போமே. எதிர்காலத்தில் தமிழன் முன்னேற வழி, அவன் ஆதிக்கம் செலுத்த வேண்டிய ஒரே ஒரு வழி விவசாயமோ விளையாட்டோ சினிமாவோ அல்ல, தகவல் தொழில்நுட்பம் தான் என்று கூறி அறுதியாக அமர்கின்றேன். நன்றி. சிவராஜ், நீங்கள் உங்கள் கருத்து மறுத்தலை கூறலாம். நாராயணா, இந்த கொசு தொல்லையும் 3 கால் முயல்கள் தொல்லையும் என்னால் தாங்க முடியவில்லை. நான் என்ன சொல்கின்றேன் என்று தெரியுமா? நாங்கள் சினிமாவாகிய நாங்கள் இந்த உலகத்தை வசப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இன்னும் சிறிது காலங்களில் வருங்காலத்தில் தமிழனுடைய ஆதிக்கத்தை இந்த உலகத்துக்கு முன்னிலைப்படுத்த போகின்றோம். எங்களோடு தொற்றிக்கொள்ளுங்கள், உங்களை நாங்கள் அடையாளப்படுத்துகின்றோம் என்று தான் நான் சொல்கின்றேன். விளையாட்டை பற்றி பேசிய என் அருமை சகோதரர் மிக அழகாக சினிமாவை விவரித்தார். ஐயா, நீங்கள் தங்கள் ஒரு வார்த்தை சொன்னீர்கள், நாட்டை கடந்து விட்டால் நாங்கள் காணாமல் போய்விடும். ஆமாம், நாங்கள் நாட்டுக்குள்ளே சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுபவர்கள் நாங்கள் அல்ல. நாட்டை விட்டு உலகத்திற்கு நாம் யார் என்று நம்முடைய ஆவணத்தையும் ஆதிக்கத்தையும் உலகத்திற்கு செலுத்துவதற்காக நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். சினிமா என்ன செய்தது தமிழனுடைய வருங்கால ஆதிக்க வளர்ச்சிக்கு என்று கேட்கின்றீர்களே. உங்களுடைய விளையாட்டில் ஏற்படுகின்ற உட்பூசல்களையும் ஊழல்களையும் கிரிக்கெட்களையும் ஏன் குத்துச்சண்டைகளையும் எங்களுடைய படம் இறுதி சுற்று ஜீவா போன்ற படம் அந்த உட்பூசல்களை உலகத்துக்கு அடையாளம் காணப்படவில்லையா? இறுதி சுற்று எனது படத்தை பார்த்துவிட்டு உலக குத்துச்சண்டை வீரர் அந்த படத்தை நான் பார்த்தாக வேண்டும் என்று சொல்லவில்லையா? அங்கேதான் இருக்கின்றதையா வருங்காலத்துக்கு உண்டான தமிழனுடைய முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு செயல். நீங்கள் பேசுகின்ற விவசாயமும் விளையாட்டும் தகவல் தொழில்நுட்பமும் இந்த மண்டபத்தோடு போய்விடும். ஆனால் நான் பேசுகின்ற சினிமா ஜப்பானிலும் சைனாவிலும் ரெக்ஸ் தியேட்டர் பாரிஸிலும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. எங்களோடு தொற்றிக்கொள்ளுங்கள், உங்களை நாங்கள் அடையாளப்படுத்துகின்றோம் என்று தானே நான் சொல்கின்றேன். கிரிக்கெட்டை பற்றி பேசினீர்களே, எதற்கு சினிமா பிரபங்களை வைத்து நீங்கள் கிரிக்கெட் விளையாடுகின்றீர்கள் ஸ்டார் கிரிக்கெட் என்று? உங்களுக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்று தானே. அதற்கு மட்டும் உங்களுக்கு சினிமா வேண்டும். நாங்கள் அதைத்தான் சொல்கின்றோம். உலகத்தை நாங்கள் வசப்படுத்தி தமிழனை ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்திற்கு முன். இந்த சினிமாவோடு இந்த துறைகள் யாவும் தொற்றிக்கொள்ளுங்கள், நாங்கள் முன்னிலை சென்று உங்களை நாங்கள் அடையாளப்படுத்துகின்றோம். ஆக தமிழர்கள் ஆதிக்கம் செலுத்த வேண்டிய துறை சினிமா. சினிமா இதை கேட்டு கொஞ்சம் சினிமா. நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு, பேசு தமிழா பேசு. பேசு தமிழா பேசு, பேசு தமிழா பேசு. தொடர்ந்து கேள்வி பதில் அங்கம். எந்த போட்டியாளர் யாரிடம் உங்களின் கேள்விகளை கேட்கவிருக்கின்றீர்களோ அவர்களை குறிப்பிட்டுவிட்டு பின்னர் உங்களின் கேள்விகளை தொடுக்கலாம். அருகில் இருப்பவரை முதலிலிருந்து நான் தாக்கிக் கொண்டிருப்பதால் நடுவில் இருப்பவரை சற்று கேள்வி கேட்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ஈழத்தமிழ் மண்ணிலிருந்து வந்திருக்கும் என் உறவே, தகவல் தொழில்நுட்பத்தில் தமிழர்கள் ஆதிக்கம் செலுத்தினால், அதாவது ஈடுபட்டு நாம் அதில் முன்னிலை நின்றால் உலகளவில் ஆதிக்கம் செலுத்தலாம் என்று கூறுகிறீர்கள். ஆமாம் தானே? சரி, இந்த தகவல் தொழில்நுட்பம் பிறந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன? இதுவரையில் ஒரு பில்கேட்ஸை மட்டும்தானே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவருக்கு கீழ் வேலை செய்யும் எத்தனை இந்தியர்கள் தமிழர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் யார் ஒருவர் கூட பில்கேட்ஸாக மாறவில்லை. ஏன் நம்மால் அந்த தகவல் தொழில்நுட்ப துறையில் இன்று வரை ஆதிக்கம் செலுத்தவில்லை? ஆதிக்கம் செலுத்துகிறோம் பயனீட்டாளர்களாக, உற்பத்தியாளர்களாக அல்ல. இதற்கு காரணம் என்ன? எதிர்காலத்தில் தமிழனை உலகளவில் முன்னிலைப்படுத்த என்ன துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும்? நிகழ்காலமே ஆட்டம் காண்கிறது என்பதுதான். தன்னுடைய தொழில்நுட்பத்தால் தான் இன்று உலகளவில் முதல் நிலை பணக்காரனாக பில்கேட்ஸ் விளங்கி இருக்கின்றான். அவனால் முடியும் என்றால் ஏன் தமிழனால் தலை நிமிர முடியாது என்பதுதான் என்னுடைய வாதம். அழகாக கையிலே காசு வேண்டாம்,
இணையத்தில் இணையுங்கள், கையிலே காசு வேண்டாம், இணையத்திலே இணைத்து விடுங்கள் என்பதுதான் இந்த காலம். ஒவ்வொரு தமிழனும் எதிர்காலத்தில் முதலிட வேண்டிய இடம் தகவல் தொழில்நுட்பம். எதிர்காலத்தில் உருவாக்குவான். நிகழ்காலத்திலே வீரியம் கொண்டவன் நிச்சயமாக விதை போட்டிருக்கிறான், விருட்சமாக மாறும் எதிர்காலம். நிச்சயமாக ஒரு பில் கேட்ஸ் வருவான். மின்னஞ்சலை கண்டுபிடித்தவனுக்கு மின்னணு சக்திக்கு என்ன தேவை இருக்கிறது? அது மாத்திரமன்று, மிக முக்கியமான ஒரு விடயத்தை இவ்விடத்தில் நான் தோழிக்கு சொல்லியே ஆக வேண்டும். இன்று குழந்தை பெற்றுக்கொள்வதை தவிர அனைத்துமே நடக்கிறது தகவல் தொழில்நுட்பத்தில் தான். எவருமே மறக்க முடியாது. அதுவும் நடக்கிறதோ என்னவோ எனக்கு தெரியாது. வினாவுக்கு என்னுடைய பூரணமான விடை அளித்திருக்கின்றேன் என்ற திருப்தியில் விடைபெறுகின்றேன். நன்றி. அவைக்கு மீண்டும் நன்றி. சினிமா என்ற தலைப்பிலே மிகச் சிறப்பாக பேசிய எனது தோழர் அவர்களுக்கு என்னுடைய ஒரு பணிவான கேள்வி. ஒரு காலத்தில் தமிழ் சினிமா என்பது தமிழரினுடைய பண்பாட்டை சொன்னதாக இருந்தது. தமிழனுடைய விளையாட்டு, தமிழனுடைய காதல், தமிழனுடைய வீரத்தை பிரதிபலிக்கிற பிம்பமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. தமிழ் சினிமா எதை காட்டுகிறதோ அதை தான் நாகரிகமாக தமிழ் சமுதாயம் நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் வாருகிற தலையிலிருந்து உடையிலிருந்து பேச்சு வழக்கு வரைக்கும் சினிமாவை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஆக தமிழர் பண்பாட்டை நசுக்கி கொண்டிருக்கும் தமிழ் சினிமா உலக அரங்கில் தமிழனை முன்னிலைப்படுத்துமா என்று கேட்கிறேன். கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கல்லடி மட்டும் தந்தால் கடவுள் தெரியாது என்று ஒரு பாடல் வரி உண்டு. சினிமாவில் உள்ள குறைகளை மட்டும் பூதாகாரமாக வைத்து அதனுடைய ஆதிக்கத்தையும் உலகத்தினுடைய வசியத்தன்மையும் நீங்கள் ஒரு அடையாளப்படுத்திவிடக் கூடாது. ஜல்லிக்கட்டு என்றால் என்ன என்று தெரியாத நாட்டில் கூட விருமாண்டி என்ற படத்தின் மூலம் வாடிவாசல் என்கின்ற சொல்லாடல் ஒலிக்கின்றே, அதுதான் இந்த சினிமாவினுடைய ஒரு தாக்கம். நல்ல படங்கள் எடுத்து செல்கின்ற அந்த மாண்புகளை, சினிமா நல்ல படங்களையும் தமிழர்களுடைய உலகளாவிய நிலைய அரசியல் சுரண்டல்களையும் நாங்கள் இந்த உலகத்துக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம், தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். இது என்னவென்று சொல்கின்றேன் என்று தெரியுமா? உலகத்தில் தமிழ் சினிமாக்கள் வெறும் குறைகளை மட்டும் காணப்படவில்லை, குறைகளை மட்டும் எடுத்து சொல்லவில்லை. தமிழே ஒழிக்காத நாட்டில் கூட தமிழ் சினிமா, தமிழன் என்று ஒருத்தன் இருக்கின்றான் என்று போய் காட்டுகின்றதே, அங்குதான் இருக்கின்றது இந்த தமிழ் சினிமா என்று நான் கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். தோழரே, எதிர்காலத்தில் உலகளவில் தமிழனை முன்னிலைப்படுத்த ஆதிக்கம் செலுத்த வேண்டிய துறை விளையாட்டு என்கின்றீர். வினயமாய் சிறுவினா. வீரத்தமிழனின் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி உன்னால் எதிர்காலத்தில் ஆதிக்கம் செலுத்த முடியும்? நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். தகவல் தொழில்நுட்பம் என்று சொன்னீர்கள், எல்லாவற்றுக்கும் வந்துவிட்டது என்று சொன்னீர்கள். இன்னொரு வார்த்தை சொன்னீர்கள், அது வேண்டாம். அந்த தகவல் தொழில்நுட்பங்களிலே முகநூலிலிருந்து எல்லாவற்றிலும் ஒவ்வொரு தமிழ் இளைஞனிலிருந்து முதியவன் வரைக்கும் அனைவருமே ஜல்லிக்கட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடும் தமிழ் மக்களும் என்றைக்கும் ஜல்லிக்கட்டை புறக்கணித்ததாக சரித்திரம் கிடையாது. அது எங்கள் கையில் கிடையாது. நன்றி. ஊர் விட்டு வம்பு இழுப்பானேன் என்று என் சொந்த நாட்டு சகோதரியுமே என்னுடைய கேள்வி நான் கேட்டு விடுகின்றேன். வருங்காலத்தில் தமிழனுடைய ஆதிக்கத்தை உலகளாவிய நிலையில் நாங்கள் செலுத்த போகின்றோம் என்று விவசாயம் சொல்கின்றதே, தமிழனுக்கே தமிழனுடைய விவசாய மாண்புகளையும் விழுமங்களையும் தெரியாத பட்சத்தில் விவசாயம் இன்றைய காலகட்டத்தில், நான் சொல்வது தமிழருடைய பாரம்பரிய விவசாயங்கள் கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே எப்படி நீங்கள் உலகத்தை வசப்படுத்தி, உலகத்தை வசியப்படுத்தி, எந்த ஊடகத்தின் ஊடே நீங்கள் இந்த உலகத்தை ஆதிக்கம் செலுத்த போகின்றீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. சொந்த சகோதரர் கேள்வி கேட்டுவிட்டால் சும்மா விட்டுவிடேன் என்று நம்பிவிட்டீர்களோ? அதுதான் இல்லை. சரி, அவர் கேட்ட கேள்வி மிகவும் அழகான கேள்வி. நானும் அதையேத்தானே சொல்கிறேன். நிகழ்காலத்தில், கடந்த காலத்தில் இருந்த விவசாய பெருமைகளை எல்லாம் நிகழ்கால எருமைகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. இனி எதிர்காலத்தில் தமிழினை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்றால் மீட்டுணர்வோம் அந்த விவசாயத்தை என்றுதானே கூறுகின்றேன். இது இப்பொழுது சரி, இதற்கு முன்பு வெட்டி வேரை பற்றி பாடலில் கேட்டிருக்கின்றோம். ஆனால் இன்று வெட்டி வேரை பற்றி ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஜின்செங் என்ற வேர், அஸ்வகந்தா என்ற நம்முடைய வேர், அதை பற்றி ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழர் உணவு முறையும் தமிழர் மூலிகை மருத்துவ முறையும் உலக எங்கும் இன்றைக்கு வேர் பதித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றது.
எனவே தமிழர்களின் இந்த விவசாய முறையும் சரி, அது சார்ந்து இயக்கும் உணவு உடை அனைத்துமே சரி, இன்று உலகளவில் வியாபித்திருக்கும் வேளையில் எதிர்காலத்தில் நிச்சயமாக தமிழரை முன்னிலைப்படுத்த நாம் ஆதிக்கம் செலுத்த வேண்டிய துறை விவசாயத்துறை. தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து சென்ற அனைத்து தமிழர்கள் வாழ்ந்த நாடுகள் முன்னேறிவிட்டன. காரணம் தெரியுமா? தமிழர்கள் மட்டும் இன்னும் முன்னேறவே இல்லை. அழகாக சொன்னான் என் நாட்டு கவிஞர், அன்று அவன் நட்ட ரப்பர் மரங்கள் எல்லாம் நிமிர்ந்து விட்டன, அன்று குனிந்து அவன் இன்று வரை நிமிரவில்லை. காரணம் என்ன? நடம் மட்டும்தான் கற்றுக்கொண்டோம். அந்த ரப்பரிலிருந்து என்ன விற்பனை செய்ய முடியும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள தவறிவிட்டோம். அந்த உத்தியை கற்றுக்கொண்டால் கச்சா எண்ணெய் விலை என்ன, கச்சா எண்ணெய் விலை உலக அரங்கில் அனைத்தையும் தன் கைக்குள் கொண்டு இந்த விவசாய துறையின் மூலம் தமிழர்கள் எதிர்காலத்தில் ஆதிக்கம் செலுத்த முடியும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கேள்வி பதிலங்கம் முடிந்துவிட்டது. போட்டியாளர்களின் பேச்சு திறனை பார்த்து வியந்த நாம் இப்பொழுது தலைமை நடுவர் தொடுக்கவிருக்கின்ற கேள்வியில் அவர்களின் சிந்தனை திறன் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போமே. விவசாயம் சிறந்தால்தான் மக்கள் நலமாக வாழ முடியும். விளையாட்டு சிறந்து விளந்தால்தான் நாம் வீரமுடையவர்களாக இருக்க முடியும். தொழில்நுட்பத்தில் முன்னேறினால்தான் நாம் பொருளாதாரத்தில் முன்னேற முடியும். சினிமா உலகத்தில் நாம் முன்னேற்றம் அடைந்தால்தான் நமது கருத்துக்களை எல்லாம் பலருக்கும் பரவலாக்க முடியும். இப்படி கல்வியா செல்வமா வீரமா என்று கேட்டுக்கொண்டிருந்ததற்கு பதிலாக இவர்கள் நால்வரும் நம்மை விவசாயமா, விளையாட்டா, தொழில்நுட்பமா, சினிமாவா என்று கேட்க வைத்து விட்டார்கள். அரங்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் உங்கள் விவாதத்தை கேட்டு மெய்மறந்து அமர்ந்திருக்கிறார்கள். விவசாயம் ஒரு நாட்டின் முதுகெலும்பு. ஆனால் இன்றைய நிலையில் நான் உங்களை கேட்க விரும்புவது, நிலவளமும் நீர்வளமும் குன்றி மழையும் பெய்யாது இருக்கின்ற காலத்தில் நாம் இந்த விவசாயத்தை உலக அளவுக்கு முன்னிலைப்படுத்த, தமிழன் ஆதிக்கம் செலுத்த நீங்கள் கூறும் கருத்து யாது? சரி, மிகவும் ஆழமான கேள்வி. என்னதான் நீர்வளமும் நிலவளமும் குன்றி போயிருப்பினும் பசி என்பது சுருங்கிவிட்டதா? இல்லையே. 3 வேளை பசி எடுத்தால் இன்று 6 வேளை பசி எடுக்கின்றது. ஏனென்றால் இயற்கை உணவை தாண்டி செயற்கை உணவு என்று நாம் போய்விட்டோம். சாப்பிட்டால் சரி. ஆக இந்த நீர்வளம் குன்றியும் நிலவளம் குன்றியும் இருக்கும் இடத்தில் இந்த விவசாயத்தை எப்படி நாம் உயர்த்தி பிடிப்பது என்று கேட்கிறீர்கள். நியாயமான கேள்வி. அதற்காக விவசாயத்தை விட்டுவிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. நீர்வளத்திற்கேற்ப நிலவளத்திற்கேற்ப விவசாயத்தை திட்டமிட்டு நாம் செயல்படுத்த வேண்டும். அப்படி அந்த விவசாயத்தை வெறும் தேடு தினஞ்சோறு தின்று என்று சோற்று பசிக்குள் மட்டும் அடக்கிவிடாமல் வியாபார உத்தியாகவும் ஆரோக்கிய வித்தாகவும் நாம் பார்த்தோமேயானால் அதன் வழி தமிழர்கள் உலகளவில் ஆதிக்கம் செலுத்த முடியும். அழகாக சொன்னான் என்னுடைய கவிஞர் புலவன். நீர் உயர நெல்லுயரும், நெல்லுயர வரப்புயரும், வரப்பு உயர அந்த நாட்டுடைய வறட்சி மறையும், ஆட்சி நிலைக்கும், மக்கள் இன்பமாக வாழ்வார்கள் என்று. ஆக அடிப்படையில் இருக்கும் இந்த நீர்வளத்தையும் நிலவளத்தையும் இன்று நாம் மறந்தாலும் எதிர்காலத்தை நாம் நினைவில் கொண்டு நன்முறையில் பயன்படுத்தி வந்தோமேயானால் சற்று முன்பு தாங்கள் கூறிய முதுகெலும்பானது என் பேரன் பேத்தி வரையில் இந்த உலகத்தில் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்று சான்று பகரும். எனவே விவசாயமே தமிழர்களை உலக அளவில் முன்னிலைப்படுத்த நாம் ஆதிக்கம் செலுத்த வேண்டியது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏறு தழுவல் என்பது தமிழர்களுடைய வீர விளையாட்டு. காதலையும் வீரமும் இரு கண்களாக கொண்டவர்கள் தமிழர்கள். காதல் வாழ்க்கைக்கே அடிப்படையாக அமைந்தது ஏறு தழுவல். ஏறு தழுவித்தான் திருமணம் செய்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் நாம் இலக்கியத்தில் காண்கின்றோம். ஆனால் அப்படியெல்லாம் வீர விளையாட்டாக சொல்லி ஒரு சிலர் மட்டும், விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் மட்டும் உலகளவில் முன்னிலையில் வரும்பொழுது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமே உலகளவில் ஆதிக்கம் செலுத்த வேண்டிய துறை விளையாட்டுத்துறை என்று சொல்லினீர்கள். ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரை மட்டும் நாம் வைத்துக்கொண்டு இந்த விளையாட்டுத்துறையினால்
தமிழன் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ள முடியுமா என்ற ஆதங்கம் எனக்கு உண்டு. இதற்கு நீங்கள் விளக்கம் அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் ஐயா, நல்ல கேள்வி. உண்மையிலேயே அப்படி ஒரு ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் என்னுடைய பேச்சை கூட இந்த அவையிலே உரித்தாக்கினேன் என்று நான் நினைக்கிறேன். விளையாட்டு என்று சொல்லுகிற பொழுது இந்திய அளவில், அதுவும் குறிப்பாக தமிழகம் என்று வருகிற பொழுது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு மட்டுமே ஒரு சிலர் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கோட்பாடு. அப்போது அவர்களெல்லாம் அந்த விரல் விட்டு எண்ணுதலை தாண்டி விளையாட்டுத் துறையில் தமிழன் என்பவன் ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சை. அப்படி அவன் அடைய வேண்டுமென்றால் அதற்குத்தான் நான் சொல்கிறேன், இந்தியா என்கின்ற இந்த நாட்டில், அதுவும் குறிப்பாக தமிழகம் என்பது இளைஞர்களை விளையாட்டு என்ற துறைகளிலே அதிகமாக ஈடுபடுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். திறமைக்கான ஒரு நல்ல ஒரு பரிசு எப்பொழுதும் கிடைக்கும். அந்த பார்வையிலே பார்த்தோம் என்றால் தமிழகத்தில், அதுவும் குறிப்பாக தமிழன் என்று சொல்லக்கூடியவர்கள் விளையாட்டுத் துறையிலே மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்றால் உண்மையிலேயே அனைவரும் மற்ற துறைகளில் காட்டுகிற அதே ஆதிக்கத்தை இன்றைய இளைஞர்கள் ஒரு தகவல் தொழில்நுட்பம் என்கிற பொழுதும், மற்ற பொறியியல் என்கிற பொழுதும், மருத்துவம் என்கிற பொழுதும் காட்டுகிற அதே ஆதிக்கத்தையும் ஆளுமையையும் விளையாட்டு என்கின்ற துறையிலும் காண்பிக்க வேண்டும். அதை வெறும் பொழுதுபோக்காக மட்டுமே நினைத்து புறக்கணிக்காமல், அதை ஏதோ ஒரு நிலைக்காக செய்யக்கூடிய வேலை நேரத்திலே பாதி நேரத்தில் செய்யக்கூடியதாக இல்லாமல் அதை கூட ஒரு முழு நேரமாக ஏற்றுக்கொண்டு அதிலே கவனம் செலுத்தினார்கள் என்றால் தமிழர்கள் நிச்சயமாக விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இல்லை, ஒரு மிகப்பெரிய விசாலமான ஒரு இடத்தை உலக அளவிலே விளையாட்டில் தமிழர்கள் பிடிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நன்றி, வணக்கம். தொழில்நுட்பம் இது உலகளவில் பரவி இருக்கிறது. நான் பேசு தமிழா பேசு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களால் வர முடியுமா என்று நமது அமைப்பாளர் NC ராஜாமணி எனக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தார். அவர் இருப்பதோ மலேசியா. ஆனால் எனக்கு அடுத்த நிமிடமே அந்த செய்தியை பெற முடிந்தது. நான் உடனடியாக அவருக்கும் ஒரு குறுஞ்செய்தி அனுப்ப முடிந்தது. இந்த அளவுக்கு தொழில்நுட்பம் உயர உயர வளர்ந்திருக்கிறது. இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலும் இருக்கிறது. ஆனால் இந்த தொழில்நுட்பத்தால் தமிழன் கைவிட்டு எண்ணக்கூடிய அளவில்தான் வெற்றி பெற்றிருக்கிறான் என்பதுதான் உண்மை. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சிவகுமாரோ அல்லது இங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற ஒரு கிருஷ்ணமூர்த்தியோ இது போன்ற சில அமைப்புகளை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த வகையில் பார்த்தால் இது ஒரு சிலருக்கு மட்டும் பயன்படுகின்ற பொழுது தமிழனையே இந்த உலக அளவில் முன்னிறுத்தி செல்ல இந்த தொழில்நுட்பம் உதவுமா? இதுதான் எனக்குள்ள சந்தேகம். அதற்கு உங்கள் விளக்கம். நிச்சயமாக உதவும் ஐயா. ஆலம் விதையையும் வளர்ந்துவிட்ட விருட்சத்தின் நிழலையும் எண்ணி பார்க்கையில் இதற்குரிய பதில் இலகுவாக புரியும். இன்று பாடசாலை கல்வி தொடக்கம் கல்வி கல்லூரி பல்கலைக்கழகங்கள் வரைக்கும் தொழில்நுட்பம் என்கின்ற தனித்துறையே கொண்டு வந்து விட்டார்கள். இதற்கு ஈழமும் விதிவிலக்கல்ல. ஆகவே தொழில்நுட்பத்தை வளர்க்க நினைத்த வல்லுநர்கள் அடிப்படையில் மாணவர்களிடத்தில் கை வைக்கின்றார்கள். இன்று கலைகள் எல்லாம் மருவி மங்கி மெலிந்து நலிந்து செத்து போய்விட்டது. இன்று உலகத்துக்கு உயிர் கொடுத்திருக்கின்றது என்றால், உயிரூட்டி கொண்டிருக்கின்றது என்றால் அது தொழில்நுட்பம் மாத்திரம்தான். ஏன் இன்று இந்தியாவிலே தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டாலும் தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 3-4 பல்வேறு தொழில்நுட்ப கல்லூரிகள், தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்கள், ஈழத்திலே தனி கல்வி கல்லூரி, தனி பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டு முடிந்துவிட்டது. தரம் 6லேயே மாணவர்களுக்கு தொழில்நுட்ப பாடத்தை புகுத்துகின்றார்கள். ஆகவே தமிழ் மாணவர்கள் அதனை கற்கின்றார்கள், கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே 5இல் வளையாதது 50இல் வளையுமா? 5இல் வளைக்கின்றார்கள், 50இல் வளைக்க. மீண்டும் 5இல் வளையாதது 50இல் வளையுமா? 5இல் வளைக்கின்றார்கள், 50இல் அவர்களை வளைத்துவிட. ஆகவே எதிர்காலத்தில் உலகளவில் தமிழனை முன்னிலைப்படுத்த நாம் ஆதிக்கம் செலுத்த வேண்டிய ஒரே ஒரு துறை என்றால் அது தகவல் தொழில்நுட்பம் மாத்திரமே. நன்றி. கூத்தாடிகள் என்று மக்களால் இழிவாக பேசப்பட்ட சினிமாக்காரர்கள் இன்று அரசியல்வாதியும் போற்றும் அளவில் வளர்ந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு சினிமாவானது மக்களிடையே ஊடுருவி கருத்துக்களை சொல்லும் ஒரு ஊடகமாக விளங்குகிறது. ஆனால் இந்த ஊடகம்
அறிஞர்கள் பலரும் சொல்லுவது இது ஒரு மாயை. வேஷம் போட்டுக்கிட்டு வெளியில் வந்து செய்தியை சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அவங்க அது மாதிரி நடந்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்குற கேள்வி அவங்க ஒழுக்கத்துக்கே கேள்வியாக அமையுது. அப்படி இருக்கும்போது இந்த சினிமா துறையை கொண்டு சென்று எதிர்காலத்தில் தமிழனை முன்னிலைப்படுத்தி ஆதிக்கம் செலுத்த முடியுமா? இதுதான் எனக்குள்ள சந்தேகம். நாங்கள் கூத்தாடிகள் தான். அந்த கூத்தனுக்கு அவ்வளவு பெரிய கோயில் என்றால் கூத்தாடிகள் எங்களுக்கு இந்த மாண்புகளை, தமிழருடைய பெருமைகளை, தமிழர்களுடைய விழுமியங்களை வருங்காலத்து சமூகத்திற்கும் வருங்காலத்து உலகத்திற்கும் தரக்கூடிய ஒரு பொறுப்பு எங்களிடம் உள்ளது. சற்று முன் தங்களின் பேச்சின் ஊடாகவே எனக்கு உண்டான ஒரு பதிலை நீங்கள் தந்துவிட்டீர்கள். தமிழருடைய சொற்போர் என்பது கல்வியா, செல்வமா, வீரமா என்று நீங்கள் கேட்டீர்கள். நீங்கள் மேற்கோள் காட்டுதே சினிமாவில் உள்ள ஒரு காட்சி தான். அன்று சொன்ன ஒரு சொல், அன்று சொன்ன ஒரு செயல், அன்று சொன்ன ஒரு செய்தி இன்று வரை நிலைத்திருக்கின்றது என்றால் சினிமா மாயையாக இருந்தாலும் ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஊடகமாக இருக்கின்றது. அப்ப இன்றைய நிலைமையை, இன்றைய தமிழனுடைய ஆவணப்படுத்தப்பட்ட விஷயங்களை வருங்காலத்தில் நீங்கள் கூறியது போல வருங்காலத்தில் யாராவது இது போல் கூறுவார்களே, தமிழர்கள் இப்படி இருந்தார்கள், இந்த படத்தில் இப்படி இருந்தது என்று சொல்வார்களே, அந்த வகையிலே சினிமா ஒரு ஆதிக்கம் செலுத்துகின்றது. சினிமாக்காரர்களுடைய தனி மனித ஒழுக்கங்களை எடுத்து பார்த்தோமேனால், சீர்தூக்கி பார்த்தோமேனால் இந்த 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 சொற்போருக்கு உகந்ததாக ஆகாது. அவர்கள் அரிதாரம் பூசி திரையில் சொல்கின்ற வார்த்தைக்கு மட்டும்தான் சக்தி உண்டு. அரிதாரம் கலைத்து விட்டால் அவர்கள் நமக்கு தேவையில்லை. ஆனால் சினிமா என்கின்ற மாயை தமிழனுடைய மாண்பை தூக்கி கொண்டு வருங்காலத்து உலகத்தை ஆள்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே உலகத்தை வசியப்படுத்திய இந்த ஊடகத்தை, இந்த சினிமாவை ஏன் நீங்கள் பயன்படுத்தி உங்களை நீங்கள் அடையாளப்படுத்தி கூடாது என்பதுதான் நான் கேட்கின்றேன். ஆக அதிக ஆதிக்கம் சினிமாவில் செலுத்தி உலகத்தை வசப்படுத்தி உலகத்தை நாங்கள் முன்னெடுத்தை காட்டுகின்றோம். மற்ற துறைகள் எல்லாம் எங்களை தொத்திக் கொண்டு அவர்கள் அடையாள காட்டிக் கொள்ளட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தமிழ் இலக்கியம் மற்றும் இலக்கணத்தில் நன்கு கற்று அறிந்த தமிழ் வித்தகரான முனைவர் அர்த்தநாரீஸ்வரர் ஐயா அவர்கள் முன்வைத்த கேள்விக்கு சிறப்பான பதிலை வெளிப்படுத்தினார்கள் நமது போட்டியாளர்கள். உண்மையிலே மூன்றாவது சுற்று போகிறதுக்கு முன்னாடி இருந்த பதட்டத்தை விட இப்போ எனக்கு ரொம்ப அதிகமாக ஒரு பதட்டம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். விளையாட்டு அப்படின்னு வந்த பிறகு எப்படிடா பேசுறது அப்படிங்கிற ஒரு பதட்டம் எனக்கு இருந்தது. ஆனால் ஒரு வழியாக ஏதோ ஒரு நிறைவாக பேசினேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஆனாலும் அதே சமயம் உண்மையிலே இது மாதிரி ஒரு விறுவிறுப்பான ஒரு சுற்றை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சூடேற்ற மாதிரியான ஒரு சுற்றாக தான் இருந்தது. மிக கடினமான, மிக இறுக்கமான, மிகப்பெரிய சொற்போர். மலேசியா, இந்தியா போன்ற நாடுகளோட இறுதிச் சுற்றுக்கு அதுவும் ஈழ மண்ணிலிருந்து பங்கு பற்றியிருக்கிறன்றதில் பெருமை. எனக்கு கிடைச்ச தலைப்பு தகவல் தொழில்நுட்பம். என்னால் தெரிஞ்ச என்னுடைய முழு ஞானத்தையும் பயன்படுத்தி, என் முழு அறிவையும் பயன்படுத்தி இந்த போட்டியில் அவர்கள் வெட்டி ஒட்டி பேசியதை மிக திருப்தியாக தெளிவாக நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறேன். கத்தியும் கேடையும் மட்டும்தாங்க இல்லை எங்ககிட்ட. ஞான தலைவலிக்குது. இப்படி ஒரு போர்க்களம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈழம், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என் சொந்த நாடு சகோதரி மலேசியாவிலேருந்து எங்களுடைய வார்த்தைகள் வாழ்வீசி சண்டை போட்டதை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். 3 சிங்கங்களுக்கு நடுவே பதுங்கி இருந்து அப்படியே பழி வாங்கக்கூடிய ஒரு மான் என்ற நிலையில் தான் என்னுடைய நிலைமை இருந்தது. ஆனால் என்ற சக போட்டியாளர் 3 ஆண்கள். மேடை பேச்சு என்பதற்கு ஆண்களே மிகவும் பொருத்தமானவர்கள் என்று கூறுகையில் பெண் பேச்சாளினியாக நான் பேசியது எனக்கு மிக பெரும் சவாலாக இருந்தது. தொடர்ந்து 2 வாதங்கள் வர அடுத்தடுத்து வந்தது. அந்த வாதங்கள் 3 பேருமே ஒருத்தரோட தலைப்பை வந்து கேட்கறது, அந்த 3 பேருக்குமே பதில் சொல்ற மாதிரி வாதம் சொல்றது, இதெல்லாம் முடிஞ்சு நிறைவா நடுவர் அவர்கள் ஒரு கேள்வி வர வைத்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்களம் மாதிரி தான் இருந்தது இந்த இறுதி சுற்று அப்படின்னு சொல்லணும். கருத்து மறுத்து பேச ஒரு பக்கம் சமாளிச்சிட்டாலும் நீதிபதிகள் கேட்டாங்க பாருங்க ஒரு கேள்வி, அது பக்கம் மூளையை புழிஞ்சு அப்படி காது வழியே ஊத்துன மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. அப்படி ஒரு ஆதிக்கமிக்க ஒரு கேள்வியை நம்ம ஒரு ஏதோ இறையருளால் நல்ல மாதிரி பதிலளித்தோம், முடிச்சாச்சு. ஆனால் அதே சமயம் இப்போ நிறைவாக நமக்கு வந்து தீர்ப்பு சொல்ல போகிறாங்க. அது எப்படி வரும் அப்படிங்கிறதுல என்னால் இப்போ வரைக்கும் கெஸ் பண்ண முடியல. போட்டியில் யார் வெல்வார்கள் யார் தோற்பார்கள் என்பதை விட பேசி அனைவரும் சிறப்பாக பேசினார்கள் என்பதே இன்றைய நிகழ்ச்சியின் வெற்றியாக கருதுகிறேன். நிச்சயமாக இடம் கிடைக்கும் என நினைக்கிறேன். பார்க்கலாம் முடிவுகளை. மலேசிய நாடு வெற்றி கனியை தட்டி கொண்டு வரும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நல்ல செய்தியோடு உங்களுக்கு
பேசு தமிழா பேசு பேசு தமிழா பேசு. தொடர்ந்து மேலும் ஒரு கலைப்படைப்பு நமக்காக காத்திருக்கின்றது. அதனை வழங்க வருகின்றார்கள் வள்ளியம்மை பொறியியல் கல்லூரி மாணவர்கள். போயாச்சு சுத்தமான ஊராச்சு கண்டம்மா, நட்ட நாடு ராவாச்சு நட்ட வேத பூவாச்சு பொன்னம்மா. பிடியும் வரையில் போராடினோம் புதிதம் நதியாய் நீராடினோம். வெக்கலெல்லாம் வாழாச்சு துக்கமெல்லாம் கூடாச்சு கண்ணம்மா கண்ணம்மா. நம்ம வாசல் தேடி சாரல் வரும் நெடுவானம் தூவும் தூரல் வரும். வாழ்வில் சூழ்ந்த சோகம் யாவும் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா தமிழண்டா. என் நாடு என் வீடு என் தேசம் இந்தியா, என் இனம் என் மொழி என் உயிர் என உறக்க சொல்வேன் தமிழண்டா. தமிழண்டா 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 உறக்க சொல் நீ தமிழன் என்று. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா தமிழண்டா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து நோக்க உரையை வழங்க ஆஸ்ட்ரோ இந்திய நிகழ்ச்சிகளின் குழும இயக்குனர் டாக்டர் ராஜாமணி செல்லமுத்து அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஏன் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல பள்ளி மாணவர்களுக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதே சமயத்தில் எங்களுடைய வானவில் நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா பாட்டு போட்டி, பேச்சு போட்டி, நடன போட்டின்னு நிறைய பண்ணிக்கிட்டு இருப்போம். இருந்தாலும் கல்லூரி மாணவர்களாக எங்களை பார்த்துட்டு நீங்கள் ஏன் எங்களுக்காக எதுவுமே செய்யலை, ஏன்னா தமிழ் பள்ளி மாணவர்கள் அங்கே ரொம்ப முக்கியமானவர்கள், உங்களுக்கெல்லாம் தெரியும். இல்லை கல்லூரி மாணவர்கள் எங்களுக்கு எதுவும் செய்யலையே அப்படிங்க நினைக்கிறப்ப தான் அவங்களாம் எங்களை கேட்குறப்ப தான் பேசு தமிழா பேசு அப்படிங்கிற இந்த ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்தோம். கல்லூரி மாணவர்களுக்காக போட்டி. இங்கே பேசின மாணவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள். ரொம்ப அருமையாக பேசினாங்க. இந்த இடத்துல திரு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள்கிட்ட நான் ஒரு சின்ன ஒரு என்ன கோரிக்கையாகவும் வேண்டுகோளாகவும் எடுக்கிறேன். இப்போ பாடின அந்த நடனம் ஆடினவர்களோ இல்லை இப்போ அந்த நடனம் ஆடின மாணவர்கள், குறிப்பாக மாணவர்கள் ரொம்ப அருமையாக ஆடியிருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு. நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நடன போட்டி நடத்துகிறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த மாணவர்களை வைத்துக்கொண்டு இவர்களெல்லாம் பங்கு பெறும் ஒரு உலக அளவிலான ஒரு நடன போட்டியை நாங்கள் நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க. எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பேராசிரியர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்களை வாழ்த்துரை வழங்க மேடைக்கு அழைக்கிறோம். என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் விருமாண்டி படம் பண்ணுறப்ப என்னை ஒரு கூட்டத்தில் தான் பார்த்து கூப்பிட்றாரு. இப்போ நீங்கள் பேசுனா என்ன கிடைக்கும், பேச்சாளர், பேச்சு போட்டி முடிஞ்ச உடனே நம்ம கையில் பரிசு, அவ்வளோதான், அப்புறம் நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பேச்சு என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமைங்கிறதெல்லாம் பழைய காலம். இப்போ நீங்கள் பேச்சாளராக வந்துட்டிங்கன்னா நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புறதுலேருந்து கூட நீங்கள் பணம் கேட்கலாம். நான் கிளம்பிட்டேன், இப்போ இருந்து மீட்ரு ஓடுது அப்படின்னு கேட்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு துறையாக இது இருக்குது, புகழ் தரக்கூடிய துறையாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் ஒரு 22 படத்தில் நான் நடிச்சிருக்கேன்னா நான் தனிப்பெருமையாக நான் சொல்லலை. 65 பேர் என்கிட்ட எம்ஃபில் பட்டம் வாங்கியிருக்காங்க என்னுடைய கல்வி பணியில், ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 பேர் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. 16 புத்தகம் எழுதியிருக்கேன். உலக நாடுகள்லாம் போயிருக்கேன். இதெல்லாம் எனக்கு தமிழ் கொடுத்ததுங்கிறத காட்டலாம். இன்றைக்கி நீங்கள் ஊடகம் பற்றி பேசுகிறீங்கல்ல, இந்த ஊடகத்துக்குள்ளே போய் நிற்கணும்னா என் தமிழ் எனக்கு எப்படி கை கொடுக்குது தெரியுமா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தமிழ் எப்படி கை கொடுக்குது, தமிழால் ஜெயிக்கலாம்னு காட்டுறதுக்கான வழி என்ன தெரியுங்களா? நான் 5 துறை சொல்கிறேன். எழுத்துத்துறையா, அந்த எழுத்துத்துறையில் நம்ம சாதிக்கலாம். வானொலி பேச்சுத்துறையா,
உச்சரிப்பு மட்டும் அழகாக இருந்தால் பிச்சை எடுத்து போடலாம். அதுக்கு தானங்க உங்களை பேசு தமிழாக பேசுங்கிறாங்க. செல்லில் பேசு தமிழாக பேசுன்னு சொல்லலை. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னா பேச பேச தமிழ் வளரும்னா செல்லில் பேசினா வருமா? செல்லில் பேசினா பில்லு தான் வரும், வேற ஒன்றும் வராது. உச்சரிப்பு சரியாக இருக்கணும், ஏற்ற இறக்க அருமையாக இருக்கணும். ஒன்றும் வேண்டாம், உன் பேர் என்னன்னு யாரையாவது எந்திரிச்சு அறிமுகப்படுத்த சொல்லி எந்திரினா போதும், நெஞ்சுவலி வந்துடும் சில பேருக்கு அப்படியே. அதனால தான் அந்த திருவள்ளுவர் சொன்னார், பகையஞ்சி சாவார் சிலர், பகையஞ்சி சாவார், அவையஞ்சி சாவார் பலர். நீ பேசுனா சார் 10,000 ரூபா வாங்கி ஆளை விட்டுருங்க, அது மாத்திரம் கூடாது. ஏன்னா என்ன பேசணுங்கிறது பெருசு இல்லைங்க, பேசக்கூடாது என்னன்னு தெரிஞ்சிட்டாலே பெரிய விஷயம். நயகரா ஃபால்ஸுக்கு மேலே விமானத்தில் நான் போயிட்டு இருந்தேன்னா கீழே குனிஞ்சு பார்த்துட்டு நான் என்ன நினைப்பேன் தெரியுமா? இந்த உயரத்துக்கு என்னை கொண்டு வந்து என் தமிழ், ஞாபகம் வச்சுக்கிறணும், என் தமிழ். நான் அசரலை, பேசுகிறத உட்கார்ந்து கேட்குற வைக்கணும். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல், கேட்டோர் மகிழுமாறும் கேளாதார் பகைவராயினும் விரும்புமாறும் பேசுவது பேச்சு. எதிரியாக இருந்தால் ரசிக்கணும். பேரறிஞர் அண்ணா கடுமையான கடவுள் மறுப்பு செய்திகளை பேசுவாரா நாத்திகத்தை. அவர் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருந்துட்டு வெளியே போகிறப்ப சொல்லிட்டு போவாங்களாம், நாத்திகன்தான் பேசுகிறான் ஓய், ஆனால் நன்னா பேசுகிறான் ஓய் அப்படின்ட்டு போவாங்களாம். பேசுகிறது நாத்திகன்தான், ஆனால் ஈர்க்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் முக்கியம். நம் மொழி சாதாரண மொழி கிடையாதுங்க. இலக்கியம் படிப்பது என்பது சம்பளத்துக்காக ப்ரமோஷனுக்காக இல்லைங்க, உயிருக்காக. ஞாபகம் வச்சுக்கங்க, உயிருக்காக. கடவுளை ஈர்க்கணும், மக்களை ஈர்க்கணும், குழந்தையை ஈர்க்கணும், மரம் செடி கொடியை கூட ஈர்க்கணும். இத்தனையும் எதனால் முடியும் என்றால் தமிழால் முடியும் என்றால் அதற்காக நீங்கள் தமிழ் பேச வேண்டும். தமிழ் பேசுங்கள், தரணியை வெல்லுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து மேலும் ஒரு வாழ்த்துரையை வழங்க எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக அறிவியல் மற்றும் கலையியல் புல இயக்குனரும் தமிழ் பேராயத்தின் தலைவருமான முனைவர் பாலசுப்ரமணியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கல்லூரி மாணவர்களை அழைத்து 5 நாடுகளிலிருந்தே வந்து அவர்களுடைய சிறப்பான சொற்பொழிவை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். திரு ராஜாமணி அவர்கள் கூறியதைப் போல இந்த நிகழ்ச்சியை மட்டுமல்ல, இதுபோல் எந்த நிகழ்ச்சியை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தாலும் அதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நடத்துவதற்காக எங்களுடைய வேந்தரின் சார்பிலே நான் இங்கு உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த தமிழை வளர்ப்பதற்காக பல லட்ச ரூபாய்கள் எந்த விதமான ஒரு லாப நோக்கமும் இல்லாமல் இங்கு எங்களுக்கு தந்து அதை நடத்தி கொண்டு வருகின்றார்கள். அப்படிப்பட்ட தமிழ் பேராயத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருப்பது எங்களுக்கு பெருமகிழ்ச்சி அளிக்கிறது. ஆஸ்ட்ரோ வானவில் தொலைக்காட்சியின் குழுவிற்கும் வணக்கம் மலேசியா குழுவிற்கும் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் மற்றும் இங்கு நடுவர்களாக வந்த அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தர் மாண்பமை முனைவர் வேமா முத்துக்குமார் அவர்களை சிறப்புரையாற்ற மேடைக்கு அழைக்கிறோம். ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்து என்னவென்று சொன்னால், இந்த இளைஞர் பட்டாளம் மாணவ செல்வங்கள் என்ன உரை, என்ன அற்புதமான ஒரு ஃப்ளோ, இந்த ஸ்பான்டேனியஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கருத்து ஆழம், சிந்தனை வளமான பேச்சு உரை, அற்புதம் அற்புதம் அற்புதம். இந்த இளைஞர் பட்டாளம் இருக்கும் வரை தமிழ் இனத்திற்கும் மொழிக்கும் என்றைக்கும் பெருமை பெருமை, சிறப்பு சிறப்பு என்பதை நான் இந்த அவையிலே சற்று பணிவாகவும் அதே நேரத்தில் பெருமையாகவும் பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். அதுபோல் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்று சொல்வார்கள். ஆனால் தமிழை வாழ்வித்து கொண்டிருப்பவர்கள், வளர்த்து கொண்டிருப்பவர்கள், பெருமை சேர்த்து கொண்டிருப்பவர்கள் உலகம் வாழ் தமிழர்கள், குறிப்பாக மலேசியா வாழ் தமிழர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. சுவாசிப்பது உயிர் பிழைக்க, வாசிப்பது வாழ்வு பிழைக்க என்பதை சொல்லி, வாழ்வு தலைக்க என்பதை சொல்லி, வாசிக்கிற பழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளோடு நம் இனத்தையும் மொழியையும் போற்றுகிற அத்தனை நிகழ்வுகளிலும் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம் என்கிற உறுதியோடு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது நிகழ்ச்சிக்கு சிறப்பு வருகை புரிந்திருக்கும் சென்னையில் உள்ள மலேசிய துணை தூதர் திரு அஹ்மத் ஃபஜர் அசாம் அப்துல் ஜாலில் அவர்களை சிறப்புரையாற்ற மேடைக்கு அழைக்கிறோம். Firstly, I would like to extend my congratulations to the organizers, both Astro as well as SRM University,
for organizing this program. I think both of the organizers have showcased the importance of the Tamil language and culture, which is not just the culture of where we are right now, but it's also the language and culture which is widespread throughout the regions in southern India as well as the rest of Southeast Asia. I would like to commend the organizers, especially on 3 points. Firstly, that you have done very well in showcasing Tamil's importance regionally as a language of culture and language of history. Number 2, you have also spoken much about the status of the language. The Tamil language is also an official language in parts of Southeast Asia. In Malaysia, it is recognized as part of the education system. Well over 500 schools are also government funded and fully funded by the government of Malaysia. And this is something which showcases the relations between both here in the Tamil speaking community in India as well as those in Southeast Asia. And thirdly, I think the organizers have done very well in creating a forum to have youth from both this country as well as various other countries, not just limited to Malaysia and Singapore, but also to Myanmar, Sri Lanka, and others in the region, connecting them to the Tamil language. So once more, I would like to express my appreciation to the organizers for organizing this program. Thank you very much. அடுத்ததாக நமது கண்களுக்கு விருந்தளிக்க மேலும் ஒரு கலைப்படைப்பு காத்திருக்கின்றது. இதனை வழங்க எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் பல் மருத்துவக் கல்லூரி மாணவி வருகிறார். சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே பரம்பொருள் உன்னாமத்தை கரங்குவித்து பாடினோம் இறப்பிலி உன் கால்களை சிறங்குவித்து தேடினோம் தக்கிட்ட தக்கிட்ட தக்கதம் தின்ன ததிக்கிட்ட கதம் ததிக்கிட்ட கதம் ததிக்கிட்ட கதம் தக்கிட்டதும் தக்கிட்டதும் திம் தக்கிட்டதும் திம் தக்கிட்டதும் தொந்த தக்கிட்ட 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 தொங்க தக்கிட்ட தொங்க தக்கிட்ட தாம் தரகட தீம் தரகட தோம் தரகட நம் தரகட தத்த தரகட தித்தி தரகட தோம் தோம் தரகட நம் நம் தரகட தா தீம் தோம் நம் சம் சம் தா தீம் தோம் நம் சம் சம் தக்கிட்ட திக்கிட்ட தோக்கிட்ட நம் கிட்ட தக தரகட தக தத்த தலாங் தோம் தத்த தலாங் தோம் தரகட தலாங் தோம். அடுத்ததாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சின் அரசு செயலர். இப்பொழுது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை சிறு உரையாற்ற மேடைக்கு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கும் 5 நாடுகள்லேருந்து வந்து இந்த மாதிரி ஒரு டேலண்ட் ஷோவில் நீங்கள் கலந்துக்கிறீங்க. நாங்கள் ஆண்டுதோறும் இந்த மாதிரி ஒரு டேலண்ட் ஷோ நீங்கள் நடத்தும் பொழுது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நாங்கள் வரதுக்கான முக்கியமான காரணம் வந்து we are really happy that you are encouraging such talent. I really appreciate the spirit. I also congratulate SRM University for, despite these challenges, they were able to quickly organize. I'm sure many people, Pondicherry, போன்ற பல்வேறு இடங்களில் வந்து they will be willing to host our Astro people. பட் இதை இவ்வளோ உள்ள பிரச்சனையாக இருந்தால் கூட மிக சிறப்பாக பண்ணியிருக்கேங்க. உள்ள அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது கண்களுக்கு விருந்தாக இன்னும் ஒரு படைப்பு காத்திருக்கின்றது. இதனை வழங்க எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் வருகிறார்கள். Da
முதல் அனைத்துலக போட்டியின் வெற்றியாளர் யார் என அனைவரும் காத்திருக்க, அதற்கு முன்னதாக முதல் சுற்றில் வெற்றி வாய்ப்பை இழந்த என்மருக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டது. தொடர்ந்து இரண்டாம் சுற்றில் வெற்றியை தவறவிட்ட போட்டியாளர்களுக்கு மூன்றாம் நிலை பரிசு வழங்கப்பட்டது. தமிழுக்கு மகுடம் சூட்டிட காத்திருந்து இறுதிச் சுற்று வரை பீடு நடை போட்ட நால்வரில் வெற்றியாளர் யார்? முயற்சி என்பது விதை போல, அதை விதைத்துக் கொண்டே இரு. முளைத்தாள் மரம், இல்லை என்றால் அது மண்ணிற்கு உரம். இப்பொழுது அனைத்துலக பேசு தமிழா பேசு 2016 மூன்றாம் நிலை பரிசை தட்டிச் செல்லவிருக்கின்ற அந்த இரண்டு போட்டியாளர்கள் யார் என்பதை பார்க்கலாமா? இவ்வாண்டின் மூன்றாம் நிலை வெற்றியாளர்கள், முதலாவதாக மலேசியாவை சேர்ந்த கலைச்செல்வி ரத்னம். இன்னும் மூவர் இருக்கின்றனர். இவர்களில் மீதமுள்ள அந்த மூன்றாம் நிலை பரிசை தட்டிச் செல்லவிருக்கின்ற போட்டியாளர் யார்? இந்தியாவை சேர்ந்த சரவணன் கோபால். இன்றைய போட்டியில் பங்கெடுத்தவர்கள் 16 பேர். அந்த 16 பேரில் அடுத்த கட்டத்திற்கு தேர்வானவர்கள் 8 பேர். அந்த 8 பேரில் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றவர்களோ 4. அந்த 4வரில் 2வரின் நிலை தெரிந்துவிட்டது. இப்பொழுது எஞ்சி இருப்பவரோ 2. இந்த 2வரில் இவ்வருட மாபெரும் வெற்றியாளர் பட்டத்தை வாகை சூட போகிறவர் யார்? ஆஸ்ட்ரோ வானவில் வணக்கம் மலேசியா இணைந்து படைத்த அனைத்துலக பேசு தமிழா பேசு 2016 மாபெரும் வெற்றியாளர் மலேசியாவை சேர்ந்த சிவராஜ் லிங்கராஜ். இந்த கருத்துக்களத்தில் சிறந்த வாதத்தினை முன்வைத்து சரிநிகராய் சமர் செய்து தானும் சளைத்தவர் அல்ல என்பதை நிரூபித்த இரண்டாம் நிலை வெற்றியாளர் ஸ்ரீலங்காவை சேர்ந்த சுதாகரன் பாலன் அவர்களை இப்பொழுது பரிசினை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம்.
வணக்கம். நான் உங்கள் மலேசியன் என்று அடையாளப்படுத்திக் கொள்ள பெருமைப்படுகின்றேன். சிவராஜ் லிங்கராஜ். ஒரு களிப்புறுகின்ற ஒரு தருணம். இந்த அனைத்துலக பேச்சு போட்டியில் நான் வெற்றி பெற்றேன் என்று சொல்வதை விட என் தாய் நாட்டிற்கு என்னால் முடிந்த ஒரு சிறு வெற்றியை நான் தேடி கொடுத்திருக்கின்றேன் என்று சொல்லும்பொழுது என்னை அறியாமல் என் இத்தனை வாழ்வு காலத்தில் ஆனந்த கண்ணீர் என்றால் என்ன என்பதை இந்த தருணத்தில் தான் நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். களிப்பின் உச்சத்தில் இருக்கின்றேன். வார்த்தை வரவில்லை. மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். இறுதிச் சுற்றுல எனக்கு 3ஆம் நிலை பரிசு கிடைத்தது. மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. என் நிலையை காட்டிலும் முதல் நிலையில் வெற்றி பெற்றது ஒரு மலேசியர் என்ற பட்சத்தில் இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சி ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சி அமைந்தது. பல இளையோர்கள் வந்துட்டு தமிழில் முறையாகவும் தெளிவாகவும் பேசும் களம் அமைத்து கொடுத்த வணக்கம் மலேசியா.comக்கும் ஆஸ்ட்ரோ வானவிலுக்கும் நன்றி. அனைத்துலக பேசு தமிழா பேச்சு போட்டு 2016 கலந்து கொண்டதில் மிகச் சந்தோஷம். இருந்தாலும் மிக இறுக்கமான கடினமான போட்டியின் மத்தியில் 2ஆம் இடம் பெற்றிருக்கிறேன். இது எனக்கு ஒரு சர்வதேச மேடையில் இன்றைக்கு 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறேன்ன்றது மிகச் சந்தோஷம். முதல் சுற்று 2ஆம் சுற்று கலந்து இறுதி சுற்றில் எனக்கு இப்போ 3ஆம் நிலையில் ஒரு பரிசு கிடச்சிருக்குன்றது எனக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய சந்தோஷம். உலக அளவில் இப்படி ஒரு பேச்சு போட்டியில் நான் கலந்து கொண்டது அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமிதமான ஒரு விஷயம் தான். என்னுடைய நாட்டுக்காக நான் ரெப்ரசன்ட் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம். அதில் நான் இந்த அளவுக்கு இத்தனை சுற்றுகள் தாண்டி வந்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக உலக அளவில் இந்த பேசு தமிழா பேசு இந்த நிகழ்வு எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய நன்றிகள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி. கத்தியோடு யுத்தக்களம் அல்ல, பேசு தமிழா பேசு தமிழ் பேச்சாளர்களை உலகுக்கு காட்டும் ஒரு தொடர்களம். மீண்டும் சந்திப்போம். பேசு தமிழா பேசு, பேசு தமிழா பேசு, பேசு தமிழா. பாரிலே மூத்த மொழி இது, பாரதி போற்று மொழி இது. வையகம் ஆண்ட தமிழினம் தாயன போற்று மொழி இது. கல் தோன்றி மண் தோன்றிடும் முன்னமே வையம் தன்னில் தோன்றி வாழும் அன்னை தமிழில் பேசவாவா. பேசும் பேச்சில் வீரத்தோடு கருத்தும் கூடினார். பேச்சிலே மாணவர் திறம் காட்டிடும் அனைத்துலக தளம். பேசு தமிழா பேசு, பேசு தமிழா பேசு.